அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு எவ்வளவு நேரம் டைம் லேட்? 7 நிமிஷம் தான். 7 நிமிஷம் டைம் லேட் ஆயிட்டேனா? சரி, ஓகே. நேற்றைய கிளாஸ்ல 15 நிமிஷம் லேட், இன்னைக்கு 7 நிமிஷம் லேட். ரெண்டு ஹாஃப் மாதிரி. சரி, ஓகே. நாங்க இன்னைக்கு நேற்று விட்ட பாடத்துல இருந்து நாங்க இன்னைக்கு நேற்று விட்ட இடத்துல இருந்து நாங்க இணைய படிக்க வைக்கிறோம். ரைட், இந்த 8வது அலகுல நேற்றைய தினம் சோல்பெரி அரசியல் அமைப்பு சம்பந்தமா பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாங்க அதோட மிகுதி பகுதியான முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பு சம்பந்தமா பார்க்க வைக்கிறோம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முதல்ல நான் நேற்றைய பாட வேலையில ஒன்று உங்களுக்கு தேடலுக்காக விட்டிருந்தேன், நீங்க தேடிட்டு வரணும்ன்றதுக்காக. அதாவது சோல்பெரி அரசியல் அமைப்பு இலங்கையில முக்கியத்துவம் பெறுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது ஒரு காரணம், இலங்கையில ரெண்டாவது ஒரு பாராளுமன்றம், ரெண்டாவது ஒரு சபை இருந்ததாலதான் சோல்பெரி அரசியல் அமைப்பு முக்கியத்துவம் பெறுது. எனவே அந்த ரெண்டாவது சபையான செனட் சபையில மொத்தம் 30 பேர், அதுல 15 பேர் பிரதமருடைய ஆலோசனையின் பேர்ல மகா தேசாதிபதியால தெரிவு செய்யப்பட்டாங்க. அதே சேம் டைம்ல இன்னொரு 15 பேர் மக்கள் பிரதிநிதிகள் சபையில இருந்து தனிமாற்று வாக்குமுறை மூலம் தெரிவு செய்யப்பட்டாங்க. எனவே அதை நான் தேடலுக்கு உங்களுக்காக நீங்க இந்திய பாடத்துல தேடிட்டு வரணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு விட்டு இருந்தேன். எனவே தேடிட்டு வந்துட்டீங்களா? தேடிட்டு தெரிஞ்ச தனிமாற்று வாக்குமுறை மூலம் அப்படி தெரிவுரைனா என்னது? எஸ், ஒருத்தர் ஒரு ஓட் போட்டு அது பல வேட்பாளர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ஒரு ஓட் போட்டு பல வேட்பாளர்களா? கிளியர் இல்லையே. இப்ப ஒரு வாக்காளர் ஒரு ஓட்டை போட்டாலும் அது பல வேட்பாளர்களுக்கு மாற்றப்படுமாக இருக்கிறது. ஓகே, அவங்க விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா விஷயம் அப்படி அல்ல. ரைட், வேற யாரேனும்? சரி, சும்மா சொல்றது சரி, ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேற யாரேனும் சொல்றீங்களா பாப்போம். வாக்காளர்கள் ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்காம பல வேட்பாளர்களை அதாவது 1, 2, 3 என்ற அடிப்படையில முன்னுரிமைப்படுத்தி வாக்களிக்கும் முறை. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஓகே, ஹலோ ஹலோ சொன்னாங்க. ஓகே ஓகே, சரிதானேம்மா? பேப்பர் ரிசீவ் பண்ணி ஜாயின் பண்ணுவோங்க. சரி, ஓகேம்மா, சரியா. ரைட், ஓகே, சரி, ஓகே புள்ள, சொல்லுங்க வேற. ஒரே வாக்க பல முன்னுரிமைகளுக்கு மாத்தி அதை பயன்படுத்துற முறைதான் ஓகே, தனி மாற்று முறை. சரி, ஓகே. இதுல மக்கள் உண்மையான அந்த விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். சிறிய கட்சிகளுக்கெல்லாம் இதுல வாய்ப்பு கிடைக்கும். சரி, ஓகே. எல்லாரும் நீங்க 3 பேரும் சொன்னது சரி, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க கிளியரா. பிரதேச சபையில எத்தனை பேர்? எத்தனை பேர் மொத்தம் ஆரம்பத்துல? 101. அந்த 101ல இருந்து செனட் சபைக்கு எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட போற? 30 பேர். 15 பேர். 15 பேர். அந்த செனட், அதாவது பிரதேச சபையில தனி மாற்று வாக்குமுறை மூலம் தெரிவுண்டா, பிரதேச சபையில இருக்கிறாங்க தானே, ஒருத்தருக்கு மட்டும் ஓட் பண்றல, ஒருத்தர் 3 பேருக்கு என்ன செய்யலாம்? ஓட் பண்ணலாம். மிகவும் விருப்பமான, இப்ப 101 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் எடுத்துக்கொள்வோம். அவர் என்ன செய்வாரு? ஏ என்ற ஒருத்தர் எனக்கு விருப்பம், அவர் இல்லாட்டி பி, அவரும் இல்லாட்டி சி, அப்படின்ட்டு 3 பேருக்கு ஓட் பண்ணாங்க. ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர், அதுதான் தனி மாற்று. தனி ஒருத்தர் இல்லாட்டி அதை மாத்திட்டு இன்னொருத்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்ப நாங்க இந்த எலெக்ஷன்ல நாங்க பார்த்தோம் தானே, அன்றகுமார திசாநாயக்கா அந்த விருப்பு வாக்கு சிஸ்டம் படிச்சிருக்கோம் தானே, நான் 2ஆம் டிசாப்ல படிச்சு தருவேன். அந்த விருப்பு வாக்கு தானே, ஒருத்தருக்கு ஓட் பண்ணாம, ஒருத்தருக்கு மட்டும் அல்லாம 3 பேருக்கு ஓட் பண்ற, அதைத்தான் சொல்றது தனி மாற்று வாக்கு முறை அப்படின்னு சொல்லி. அவங்க 101 பேர் வினைப்பாங்க, 3 பேருக்கு ஓட் பண்ணுவாங்க. அந்த 3 பேருக்கு 101 பேரும் ஓட் பண்ணதுல யாருக்கு கூடுதலா ஓட் வருதோ
அப்படி பார்த்து மொத்தம் 15 பேரை தெரிவு செஞ்சு போடுவாங்க. கிளியர் ஆயுது? ஓ சார். அதாவதுமா ஒருத்தருக்கு ஓட் பண்ணாம ஒருத்தர் 3 பேருக்கு ஓட் பண்ணி தெரிவு செய்யறதுதான் அந்த தனி மாற்று வாக்குமுறைன்னு சொல்றது. கிளியரா? ஓம் சார். இப்ப இதுல யாருக்கையில சந்தேகம் நீக்குதா? இப்ப இதுல ஒருத்தர் வந்து 3 பேருக்கு தான் அவரை தெரிவு செய்யறதுக்குரிய உரிமை இருக்கு. ஓ 3 பேருக்கு தான் கொடுப்போம். அதுக்கு மேல கொடுத்தா சட்ட பிரச்சனை ஆயிருமே. ஒரு லிமிட் வந்து ஒரு ஜனநாயகம் வந்து 3 பேர் தானே. அதுக்கு மேல கொடுத்தா அது ஒரு உரிமையா இருக்காது தானே. 3 பேர் தான். அப்ப ஏன் சார் இந்த தனி மாற்று பேர் வந்துச்சு? தனி மாற்று தனிய ஒருத்தர் இப்ப தனி வாக்குமுறை சொன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் போடுறது. தனி மாற்று என்று சொன்னா தனிய ஒருத்தர் இல்லாட்டி அதுக்கு மாற்றா இன்னொருத்தரை தெரிவு செய்யலாம் அப்படின்றது தான் தனி மாற்று. மாற்று வழிக்கு தான் அது தனி மாற்று அப்படின்னு வந்து. சரியாமா? ஓகே, வேற எதுவும்? சரி, போமா அப்ப முதலாம் சியாப்புக்கு. எஸ், கேளுங்கம்மா ஷம்லா. கோமரை கழகம் தான் என்னன்னு கொஞ்சம் ஓகே ஓகே கோமரை கழகம் என்றது பிரித்தானியாவோட உயர் நீதிமன்றத்துக்கு சொல்ற பேரு தான் கோமரை கழகம் அல்லது பிரிவு கவுன்சில். ரைட்? பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், அந்த உயர் நீதிமன்றத்துக்கு தான் கோமரை கழகம்னு சொல்லுவாங்க. பிரிவு கவுன்சில் ஆரம்ப காலங்கள்ல வந்து பிரிவு கவுன்சில் கோமரை கழகம் தான் சொல்லிட்டு வந்தேன். அதே போல 1992ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அதுல பேரை உயர் நீதிமன்றம்னு மாத்தினான். இப்ப உயர் நீதிமன்றம் அப்படிதான் நீக்குது. ரைட்? ஆனா ஆரம்ப காலத்துல அந்த கோமரை கழகம் பிரிவு கவுன்சில் அப்படிதான் அழைக்கிற. சோ 3ம் ஒரு பேர் தான். சரியா? கேட்டபிள ஷம்லா? ஷம்லா ஹலோ? ஓகே சார். நான் பார்த்துட்டு எட் பண்ணி விட்டுறேன். சரி ஷம்லா. அதை எதுக்கு சார் யூஸ் பண்ணீங்க? ரைட், ஓகேம்மா. அதாவதுமா அது பிரித்தானியாவுல இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் உயர் நீதிமன்றம். பிரித்தானியா செஞ்சுனா அவங்களோட நாட்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு தான் பிரித்தானியாவுல உயர் நீதிமன்றம் உருவாக்கினாங்க. கோமரை கழகம் அல்லது பிரிவு கவுன்சில் 3ம் ஒன்றுதான். சரிதானே? அப்படி உருவாக்கினாங்க. ஆனா அது நம்மட நாட்டோட சம்பந்தப்படுதுன்னு சொன்னா நம்மட நாட்டுல வந்து எப்படின்னு சொன்னா ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கத்துக்கு தெரியும் சோல்பரி தந்த டைம்ல ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் தமிழ் மக்களை அடிமைப்படுத்துறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நீதியையும் எல்லாத்தையும் அரசியலோ பொருளாதாரோ சமூகம் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் பௌத்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க பிரித்தானியா. அப்ப அவங்க அதை வச்சுக்கொண்டு சிறுபான்மையினரை கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப நீதிக்கு தானே அந்த நீதியும் பெரும்பான்மையினருடைய கைக்கு போச்சுன்னு சொன்னா அது ஒரு சர்வாதிகாரி ஆட்சியா மாறிடும். எனவே நீதி விற்கப்படக்கூடாது. அதனால என்ன செஞ்சாங்கன்னால் பெரும்பான்மையினர் எதுல வேணாலும் தப்பு செய்யலாம், ஆனா நீதியில தப்பு செய்யக்கூடாது என்றதுக்காக இலங்கை மக்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கோ அல்லது இலங்கை மக்களுக்கோ குறிப்பா சிறுபான்மையினருக்கு நீதி கிடைக்கணும்னா இலங்கை நீதிமன்றத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி நீதியை பெற்றுக்கொள்ள இயலும். ஒருவேளை அவங்களுக்கு நீதியில செட்டிஸ் இல்ல, எங்களுக்கு சரியான தீர்ப்பு வரல அப்படின்னு சிறுபான்மையினர் நினைச்சா பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமான கோமரை கழகமான பிரிவு கவுன்சிலான அதுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த முறை சோல்பரியில மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த யாப்லையுமே இல்லை. சோ இந்த அமைப்புல இப்ப கோடீஸ்வரன் வழக்குகள் கூட பிரிவு கவுன்சிலுக்கு போச்சு. ரைட்? சோ அப்ப நாங்க விளங்கணும் என்னன்னு சொன்னா பிரித்தானியா இலங்கைக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சோல்பரி டைம்ல இந்த நீதி தொடர்பான ஒரு ஏற்பாடாக அவங்களோட நாட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ற சிஸ்டம். சோ அப்ப நாங்க இதுதான் நான் நினைக்கிற சாப்டர். கிளியரா ஷம்லா? ஷம்லா ஓகே சார், கிளியர். நடைமுறையிலேக்கா சார்? எப்படிமா? சார் இப்ப இந்த சிஸ்டம் நடைமுறையிலேக்கா? இப்ப இல்ல இப்ப என்னது நாம போறோம். இப்ப இலங்கை ஒரு இறைமை பொருந்திய ஒரு நாடு. 72க்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சிட்டு 72க்கு பிறகு நமக்கும் பிரித்தானியா வந்து சகல விதமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு, எனவே நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மட நாட்டுல ஏதாவது நமக்கு தீர்ப்பு தேவைன்னா நம்மட நாடு சொல்றதுதான் ஃபைனல். அம்பியாகை தீர்ணை அவசான தீர்ணை மாதிரி நம்மட நாட்டு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுதான் இறுதியானது. அதுக்கப்புறம் வேற ஒரு நாட்டுக்கு போயிடாது. சரியா? சரி. ஓகே பிள்ளைகள், நாங்க அப்ப சரி
நாங்க அப்ப இன்றைய பாட வேளையில நாங்க பார்க்க போறது முதலாம் குடியரசு அரசியலமைப்பு சம்பந்தமா தான் நாங்க இன்றைய பாட வேளையில பார்க்க இருக்கிறோம். சோ நம்ம பிறந்த தேசம், நம்ம பிறந்த நாடு, நம்ம பிறந்த மண்ட அரசியல் வரலாற்றை படிச்சு தாரத்துக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன். படிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கிறீங்களா? சார். எஸ். எனவே நாங்க இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்புட சிஸ்டத்துக்கு நாங்க நுழைவோம். முதலாம் குடியரசு அரசியல் அமைப்புன்றது 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதை நீங்க அணுவணுமாக விளங்கணும். இன்ட்ரெஸ்டான பகுதி யுத்த கலரிகள், வெட்டுக்குத்தெல்லாம் வெடிக்க போற பகுதி எல்லாம் இங்கதான் நீங்குது. ரைட், சரி. இந்த சோல்பரி அரசியல் அமைப்பு நாங்க முதலாவது ஒவ்வொரு யாப்பிட பின்னணிகள், குறிப்பாக நாங்க நேற்றைய பாடவேளையில சோல்பரி அரசியல் அமைப்போட பின்னணி பார்த்திருந்தோம். ஏன்னா சோல்பரி யாப்புல கிட்டத்தட்ட எவ்வளவு பின்னணிகள் இருந்துச்சு, அந்த யாப்பு கொண்டு வரதுக்கு இவ்வளவு பெரிய பின்னணிகளை தாண்டி அந்த யாப்பு வந்துச்சு. அதே மாதிரி இந்த முதலாம் குடியரசு யாப்பு. ரைட், இப்ப இந்த முதலாம் குடியரசு யாப்புட பின்னணிய நாங்க பாக்குற சந்தர்ப்பத்துல எப்படின்னு சொன்னா, சோல்பரியில பிரித்தானிய அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, உண்மையிலே நம்மட நாடு சோல்பரி டைம்ல சுதந்திரம் அடைஞ்சிச்சு. சுதந்திரம் அடைஞ்சு நம்மட நாட்டை எல்லாத்தையும் நம்மட நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களோட நாட்டை நீங்களே பார்த்தீங்க. பட் 3 நாங்க தான் வச்சுக்கொள்வோம்: பாதுகாப்பு, வெளிவிவகாரம், நிதி. இந்த 3ஐயும் நாங்க தான் வச்சுக்கொள்வோம், மத்தபடி மத்த எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி. சோ இதற்கு அதே சேம் டைம்ல இதற்கு முதல் எப்படின்னு சொன்னாலுமா, பிரித்தானியாக்கு தானே இலங்கையர்களுக்கு ஏதாவது தேவையாண்டா இலங்கையர்கள் கோரிக்கை வைப்பாங்க, அவங்க யாப்ப தருவாங்க. கோல்ஃப்ரூக்லயே அப்படித்தான், குருமேக்கலும் அப்படித்தான், மெனிங் டெவன்ஷியர், டொனமுர், சோல்பரி வரைக்குமே இலங்கை மக்கள் கேட்டாங்க, எனவே அவங்க யாப்ப தந்தாங்க. சோல்பரி யாப்பு தந்ததுக்கு பிறகு பிரித்தானியா முடி ஒன்றா சொன்னாங்க, பாருங்க இலங்கை மக்களே, இதுக்கு பிறகு எந்த வாழ் பிடிக்கிறதுக்கு வரப்படாது. எதுக்குண்டா யாப்பு வேணும், அது வேணும், இது வேணும், அது தேவை, அது சரியில்லை, இது நல்லம், இது வேணாம் அப்படின்னு சொல்லி யாப்பெல்லாம் கேட்டு அல்லது யாப்ப மாத்தி இப்படி எதுக்கும் எந்த வாழ் பிடிச்சா வந்துடக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தானியா முடி என்னதுமா சொன்னா, ஒரு வரையறை ஏற்படுத்தினா, புதிதாக உங்களுக்கு சோல்பரிக்கு பிறகு ஒரு யாப்பு வேணுமாக இருந்தா ஒரு வரையறை ஒன்று நான் ஏற்படுத்தினேன். அந்த வரையறைக்கு சப்போர்ட் கிடைக்குமாக இருந்தா உங்களுக்கு புதிய யாப்பொண்ட கொண்டு வரலாம் அப்படின்னு பிரித்தானியா முடி ஒரு வரையறை ஒன்று அறிமுகப்படுத்தினா. அந்த வரையறை என்ன? சோல்பரிக்கு பிறகு புதிய யாப்பொண்டு கொண்டு வரணுமாக இருந்தா ஒன்று செஞ்சா மட்டும்தான் புதிய யாப்பொண்டு கொண்டு வரலாம். அதை என்னன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு வழிதான் நீக்குது. அந்த வழி சக்சஸ் ஆயினா புதிய யாப்பொண்டு கொண்டு வரலாம். நகல் திட்டம். பச்சப்பில ஃபிரோஷா, இப்ப நகல் திட்டம்டா, நகல் திட்டம் எங்க அனுப்பணும்? பிரித்தானியாவுக்கு தானே. இப்பதான் சொன்னேன் நான், பிரித்தானியா முடிய என்ன சொன்னா நாமளே வந்து இறைமை. இல்ல வெயிட், பிரித்தானியா முடி என்ன ஃபிரோஷா சொன்னா? அரசியல் அமைப்பு வேணும்னு சொன்னா அதுக்கு நீ என்கிட்ட வாழ் பிடிச்சு வரக்கூடா அப்படின்னு நீங்களே உருவாக்கி கொள்ளுங்க. ஓ, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே உருவாக்கி கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு வழிமுறையோட அறிமுகப்படுத்தினா. அந்த வழிமுறை தான் வெரி குட். கெட்டிக்காரப்பிள்ளை யார்? நம்மட நதீமா. 3/2 பெரும்பான்மை, பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை கிடைச்சா புதிய யாப்பொண்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 3/2 பெரும்பான்மை என்ற வழிமுறையை பிரித்தானியா முடி அறிமுகப்படுத்தினாங்க. இலங்கை மக்களே, உங்களுக்கு இனி புதிய யாப்பு தேவைண்டா, எனக்கிட்ட வாழ் பிடிச்ச வேணாம், நான் இனி ஒன்றுக்கும் உங்கள்கிட்ட வர மாட்டேன். உங்களுக்கு புதிய யாப்பொண்டு வேணுமா, இந்த பார்லிமெண்ட்ல 3/2 பெரும்பான்மை என்ற வழிமுறை அறிமுகப்படுத்துதேன், பார்லிமெண்ட்ல 3/2 பெரும்பான்மையை எடுங்க, யாப்ப வேணும்னா மாத்திக்கிங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு அவ போயிட்டான். சோ புதிய யாப்பு தேவையானா இனி அவட வாழை பிடிச்சி வேலை இல்லை. சரி, அப்ப நாங்க இப்ப சோல்பரிக்கு பிறகு புதிய யாப்பு தேவையாக இருந்தா என்ன தேவை? 3/2 பெரும்பான்மை. பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை. ரைட், இதுதான் இந்த சோல்பரி முதலாம் குடியரசு பின்னணி. ரைட், இப்ப நாங்க போவோம். இப்ப கிட்டத்தட்ட பாராளுமன்றத்துல 1948ஆம் ஆண்டுல
சோல்பரி கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ 1950 60ஆம் ஆண்டுல சரியான பிரச்சனை உள்ள தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சரியான பிரச்சனை. ஏன்னா சோல்பரியில சிறுபான்மையினரை சரியான மாதிரி ஏமாத்தி போட்டாங்க, அவங்க அழுகுறாங்க தானே. ஸோ அப்ப புதிய யாப்பொண்டை கொண்டு வரணும்னு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க, ஸ்ரீமா இவங்க எல்லாம் ட்ரை பண்ணதான். பட் ஏலா மூணுல 2 பெரும்பான்மை கிடைக்குதே இல்லை. கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு வரைக்குமே வெயிட் பண்ணாங்க, கிடைக்குதே இல்லை 70ஆம் ஆண்டு வரைக்கும். ஆனா 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு ஸ்ரீமா ஒரு பிளான் போட்டா, நாம தனியே இருந்தா என்ன செஞ்சுக்க மாட்டோம், நாம ஜெயிச்சிக்கவே மாட்டோம், பெரும்பான்மை எடுத்துக்க மாட்டோம், ஒரு 3 கட்சியை நாம இணைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமா என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமாஜ கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 3ஐயும் இணைச்சு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கினான். அந்த கூட்டமைப்போட பேர் தான் என்ன? ஐக்கிய முன்னணி. மக்கள் ஐக்கிய முன்னணின்னு சொல்லணுமேமா. மகஜன எக்ஸத் பெறமுன உங்களோட எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இது ரைட். 1970ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கூட்டணியின் பேர் என்ன என்று ஒரு கேள்வி வந்துருந்துச்சு ஸ்ட்ரக்சர்ல. என்ன ஆன்சர் இருக்கு? என்ன ஆன்சர்? கூட்டமைப்போட பேர் மக்கள் ஐக்கிய முன்னணி. மக்கள் என்று சொல்லணுமேமா, ஐக்கிய முன்னணின்னு சொல்லக்கூடாது. அது அப்படி போட்டிக்கு சுருக்கமா ஆனா முழு பெயர் மக்கள் ஐக்கிய முன்னணி. ரைட். எனவே அந்த மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற ஒரு கூட்டமைப்பை அவங்க உருவாக்கினாங்க. இப்ப 2015ஆம் ஆண்டு அப்படி தானே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டும் இணைஞ்சு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கினாங்க. அந்த கூட்டமைப்போட பேர் நல்லாட்சி அரசாங்கம். அது மாதிரி தான் 1970ஆம் ஆண்டுல இந்த 3 கட்சியும் இணைஞ்சு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கினாங்க. அப்ப அதுதான் ஐக்கிய முன்னணி, மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம்னு சொல்லுவாங்க. எனவே இந்த 3 பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு பார்லிமெண்ட்ல 3ல 2 பெரும்பான்மை கிடைச்சிச்சு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். எனவே ஸ்ரீமா ஒரு ஓர்டரை போட்டாரு. அந்த டைம்ல இருந்த தீவிர இடதுசாரி, அப்படின்னா நாட்டுப்பட்டுல ஊறி போனவர், அவர்தான் கலாநிதி கொல்வின் ஆர்டி சில்வா. அவர்கிட்ட சொன்னாரு ஸ்ரீமா, இந்த நாட்டுக்கு நம்மட மண்ணில் பிறந்த ஒருத்தரால ஒரு யாப் ஒன்று எழுதணும். இதுவரைக்கும் தந்த யாப்பெல்லாம் பிரித்தானியர் தான் நமக்கு தந்த. இப்ப நாம குடியரசு ஆயிட்டோம், பிரித்தானியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே இனி நம்மட நாட்டுக்கு தேவையான யாப்ப நாம தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நல்லா படிச்ச நல்ல டேலண்டானவர்னா கொல்லின் ஆர்டி சில்வா தான். ஏன்னா கலாநிதியே அவரு. அப்ப ஸ்ரீமா சொன்னா நாட்டுக்கு ஒரு யாப் ஒன்று தேவை, அதை எழுதுங்க. அப்புறம் கொல்லின் ஆர்டி சில்வா ஒரு யாப் ஒன்று ரெடி பண்ணி ஸ்ரீமாட்டையும் காட்டி எல்லாரும் சரி. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அந்த யாப்பு முதலாம் குடியரசு யாப்புன்னு பேரை வச்சு பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இதுதான் எங்கட யாப்பு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல இப்ப சட்டபூர்வமாக அதை அங்கீகரிக்கணுமா இருந்தா பார்லிமெண்ட்ல வாக்கெடுப்பு நடத்தி எல்லாரும் அனுமதிக்கணும். பார்லிமெண்ட்ல வாக்கெடுப்பு நடாத்துற அந்த டேட்ல ஐக்கிய தேசிய கட்சி என்ன செஞ்சுச்சுன்னா, அந்த வாக்குக்கு அந்த யாப்புக்கு எதிராக வாக்களிச்சிச்சு. இந்த யாப்பு தேவையில்ல. தமிழரசு கட்சி அதுல கலந்து கொள்ளல. ரைட். தமிழ் காங்கிரஸ் கட்சி, சுயேட்சை கட்சி, இவங்க எல்லாரும் இது கேட்டக்காகத்தான் வாக்களிச்சாங்க. பட் அங்க இருந்த அந்த மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துல இருந்த 120 பேரும் அதுக்கு ஆதரவு வாக்களிச்சாங்க. எனவே 120 இருந்தா அது 3ல 2 பெரும்பான்மைக்கு சமம். எனவே 3ல 2 பெரும்பான்மை இந்த யாப்பு பெற்றுட்டு அதன் தொடராக 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இந்த யாப்பு அரசியலமைப்புல பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. சோ இதுதான் முதலாம் குடியரசு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட பின்னணி. இந்த பின்னணியில ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. சோல்பரிக்கு எவ்வளவு பெரிய பின்னணி இருந்துச்சு, அதே மாதிரி இந்த முதலாம் குடியரசு யாப்புக்கும் பெரிய பின்னணி ஒன்று இருந்துக்குது. அதான் நாங்க இப்ப பார்த்தோம். இதுல ஏதாலும் டவுட்? சார் 116 ஆசனங்கள் தான் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கு. 116? ஓ, உங்களோட கைட்ல 116 போட்டிக்குது. நூத்தி 16 உறுப்பினர்கள் மாத்திரம் எதிராக வாக்களிச்சர்னு தான் வருது. 116 போட்டிக்குது. நான் கேட்கிறேன், உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல ஸ்கூலால தருவாங்க டீச்சர்ஸ் கைட், அதுல 116 போட்டிக்குது. இல்ல. எத்தனை போட்டிக்குதா பால? நான் வேற பிரிண்ட் ஒன்ல பார்த்தேன், அதான் சார் கேட்டேன். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வேற டீச்சர்ஸ் கைட்ல இருக்கா? டீச்சர்ஸ் கைட்ல 116 இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க. நான் ஏண்ட டியூட் தான் பிள்ளை, அதுல நான் மாத்துறேன்.
வேற டியூட்ல அவர் தந்தார் இவர் தந்தாருன்னு அதெல்லாம் நான் மாத்த மாட்டேன். அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் கடந்த காலங்கள் அனுபவப்பட்டிக்கிறேன். சும்மா அதை இதை பார்த்துட்டு இது பண்ணிட்டு வாரதும் அங்க இங்க அது எனக்கு தேவையில்லை. சரி, உங்களோட டீச்சர்ஸ் கையில இப்ப அந்த இலவச கல்வி சம்பந்தமா நீங்க என்னோட முரண்பட்டீங்க தானே. 1944 இல்ல சார் 45 இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா செக் பண்ணேன். சரி, அது அது சில அது எப்படின்னா 44 கொண்டு வந்தா நான் நடைமுறைப்படுத்தப்பட்டு 45 அது சரி ஏற்றுக்கொள்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க 116 ஓகே, ஆதாரத்தை காட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து திருத்துவோம். ஏன்னா நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க தானே. ஸோ 116 ஒரு டீச்சர்ஸ் கைட்ல இருந்தா சொல்லுங்க, நான் உடனே திருத்தேன். பட் அங்க தந்தாரு இங்க தந்தாரு ரைட், எனக்கு அனுப்புங்கம்மா, நான் பாக்குறேன் யார் சொன்னால். இல்ல சார், நான் நம்ம ஸ்கூல்ல படிக்கல, தெரியாசிட்டி தான் கேட்டேன். சரி சரி சரி, இல்ல இல்ல அப்படி இல்லம்மா, நீங்க டவுட்ல கேக்குறீங்க. ஓகே, எனக்கு அதை அனுப்புங்க, எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னு பார்த்துட்டு ஒரு ரீசெக் பண்ணிக்கொள்ளும். சரியா முர்ஷிதா? ஓகே சார். ஓகேம்மா, சரி, அதுக்காக டவுட் கேட்காம இருக்கிறல்ல முர்ஷிதா? முர்ஷிதா, ஓகே. அதுக்காக டவுட் கேட்காம என்ன செய்யக்கூடாது, டவுட் கேட்கணும். சரிதானே? அது கிளாரிபிகேஷனுக்கு எல்லாம் கேட்கணும். சரி, ஓகே. வேற யாருக்கு ஏனும் இதுல பின்னாடில டவுட் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே. நூத்தி 116க்கு மேல ஆதரவு தெரிவிச்சாங்க. 120 பேர் அரசியலமைப்புக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கு குறைய என்று சொல்லலாம். நீங்க எந்த இடத்துல பாத்தீங்களோ அதை அனுப்புங்க, நான் பார்க்கிறேன். சரி, ஓகே புள்ளல். எனவே இந்த முதலாம் குடியரசு அரசியல் அமைப்புல கிட்டத்தட்ட பல மாற்றங்களை கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே புதிய அம்சங்கள் என்று தான் நாங்க இங்க பார்க்கணும். சரிதானே? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா குடியரசு ஜனாதிபதி, அதே மாதிரி அமைச்சரவை, அதன் தொடராக பொது சேவை, அதன் தொடராக நீதித்துறை, அதன் தொடராக பௌத்த மதம், மொழி, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட மொத்தமாக எடுத்தா 9 அம்சங்கள் புதிய அம்சங்களாக இந்த முதலாம் குடியரசுல அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. நாங்க இப்ப அந்த 9ஐ தான் விரிவாக ஆய்வு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக குடியரசு ஜனாதிபதி. இந்த யாப்பை நாங்க பாக்குற டைம்ல நாங்க நேற்றைய சோல்பரி அரசியல் அமைப்புக்கு ஒரு பாஸ்கோடுன்னு நான் கொடுத்திருந்தோம். என்ன பாஸ்கோட்? 2 தானே? 5. 5. 5. 54 சார். 54. அதுல 5 முதலாம் ஃபால்ஸ் குடியரசு இருக்கு, முதலாம் 4 குடியரசு. முதலாம் நான் குடியரசு. 2 தான் சொல்லி தந்தேன். அதான் இது 2 நிமிஷம் டைம், அதுக்கு யோசிங்க 2 5.
ரைட், ஓகே. யோசிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? சார் எத்தனை பாஸ்போர்ட் சோல்பரியில? 5 தான் சார். ஏப்ரல் போய் சொல்றீங்க, நான் உங்களுக்கு 2 தானே சொல்லி தந்தேன். சார் விளையாட வைங்க சார் நீங்க 5 இல்ல சார். சார் ஓ 2 தான் சொல்லி தந்தேன். அதுல சோல்ஃபரிக்கு 5 முதலாம் குடியரசுக்கு 4 சொல்லி தந்தேன். அப்ப 2 தானே சார்? ஆஹா ஓகே. ஃபிரோஷா வந்து எப்படி அந்த என்ன சொல்ற பிள்ளைகள், மூக்கை இப்படி தொடாம எப்படி தொடுறியாம்? இப்படியா? இந்த இப்படி தொடுற மாதிரி. சரி, ஓகே. அப்ப 2 தானேனா? எப்படியோ 2 தானே சொல்லி தந்தேன். சோல்பெரிக்கு 5, முதலாம் குடியரசு யாப்புக்கு 4. 4. அப்ப என்ன சொல்லி தந்த? 2 தான். அப்ப சரி தானே? ரைட், அவனா சரி. ரைட், ஓகே, சரி. இது புறகு குழம்பிக்கணும் தெரியா? ஒருவேளை சோல்பெரிக்கு 5 2 மாத்திடுவீங்களோ, இல்லாட்டி முதலாம் குடியரசு 2 யாப்பும் பயமாயிக்குது. ஸோ அதனால நாங்க டிரெக்டா இதுக்கே வருவோம். சரி, ரைட், ஓகே. சோல்பெரிட மொத்தம் எத்தனை பாஸ்போர்ட் அது அப்படின்னு சொன்னா, டோட்டல் பாஸ்போர்ட் நான் சொன்னேன் இலக்கம் 2 உள்ளடக்கி எத்தனை சொன்னேன் மொத்தம்? 54 56, 54 45, 20, 54 அப்படின்னா நீங்க இதுல ஒருவேளை பிறகு காலத்துல நீங்க மாத்திக்கொள்வீங்க. எப்படி தெரியுமா? ஒருவேளை சோல்பரிக்கு 4 வரும், முதலாம் குடியரசு 5 அப்படின்னு ஒருவேளை மாத்திக்கொள்வீங்க, மாத்தி கொண்டிருக்கிறாங்க. பட் அதுல நீங்க மாத்திக்கொள்ள கூடாது. ஏண்டா அதுக்குதான் கிளியரா சொல்லிக்கிறேன். 54ண்டா முதல்ல எந்த யாப்பு வந்துச்சு? சோல்பெரி. சோல்ஃபரி. சோல்பரிக்கு தான் சொந்தம். 54ன்றது 2வது தான் நீங்க 4. அப்ப அந்த 4 2 சோல்பரிக்கு பிறகு வந்த யாப்புக்கு தான் சூட்டப்படும். சோல்பரி பிறகு வந்த எது? முதலாம் குடியரசு. நாங்க அப்ப நேற்று 5 பாஸ்போர்ட்டை நாங்க பார்த்துட்டோம். இந்த முதலாம் குடியரசு யாப்போட பாஸ்போர்ட் 4. சோ அப்ப அந்த 4 அப்படியே கேட்டு அதுக்கான காரணத்தை ஆய்வு செய்வோம் இப்ப. சரி, ரைட். இந்த முதலாம் குடியரசு யாப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், குடியரசு ஜனாதிபதி என்றது வந்து அடுத்தது இந்த யாப்பும் சோல்பரி அரசியலமைப்பு மாறியே என்ன யாப்பு ஒட்டோவா விளங்கிடணும். என்ன யாப்பு? பிரதமர் ஆட்சியை கொண்டு பிரதமர். பிரதமர் இங்க பாடத்துல பிரதமர். சரி, சரியா, பிரச்சனை இல்ல. ஆனா பாராளுமன்றம். இந்த word பாராளுமன்றம். அரசாங்க முறை. இந்த வேர்டு வரும், வெஸ்ட் மினிஸ்டர் தான் வரும். உங்களோட எக்ஸாம்ல வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னா பிரதமர் என்றாலும் சரி, அமைச்சரவையோ கேபினட்டோ பாராளு எல்லாம் சரி. ஆனா இந்த பாடத்துல தலைப்பு வெஸ்ட் மினிஸ்டர் தானே, அதனால இந்த யாப்பும் வெஸ்ட் மினிஸ்டர் தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த வேர்டை தான் போடுவாங்க, வேர்டுகள்ல குழப்பம் நீக்க கூடாது. ரைட். குடியரசு ஜனாதிபதி இது வரைக்கும் பார்த்த கோல்ஃப்ரூக், குருமெக்கல, மெனிங் டெவன்ஷியர், டொனமுர், சோல்பரி 6 யாப்பு பார்த்தோம். இந்த 6 யாப்புல இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தோமா? இல்ல. எனவே இது ஒரு புதிய அம்சம். முதலாம் குடியரசு யாப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாமே புதிய அம்சங்கள் என்று தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த முதலாம் குடியரசு யாப்பு எப்படினால் பிரித்தானியாவோடு இருந்த சகல விதமான உறவுகளையும் துண்டித்த ஒரு யாப்புண்டா இந்த முதலாம் குடியரசு யாப்பு தான். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க எப்படின்னு சொன்னா குடியரசு தினமும் சுதந்திர தினமும் ஒன்றுதான் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. குடியரசு தினமும் சுதந்திர தினமும் ஒன்று அல்ல, இது இரண்டுமே இரு வேறுபட்ட கூறுகள். அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரிதானே? சுதந்திர தினம் என்றா பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. எனவே ஜஸ்ட் சுதந்திர நாள். ஆனா நாம குடியரசு ஆகல. ரைட். குடியரசு என்றது முற்று முழுதாக நம்மட தேவைகளை நாமளே செஞ்சு நாமளே உண்டு வாழ்ந்து கொண்டு நாம வாழ்ந்தா அதுதான் குடியரசு. நம்மள யாரும் அடிமைப்படுத்தாம இருந்தா அதுதான் நம்ம குடியரசுன்னு சொல்லுவோம். பட் சோல்பரியில நாம சுதந்திரம் அடைஞ்சோம். பட் நம்மளை அடிமைப்படுத்தினாங்களா இல்லையா? தொடர்ந்தும் அடிமைப்படுத்தினாங்க. அப்ப நம்மள குடியரசுன்னு சொல்லலுமா 47ல? எனவே 1972ஆம் ஆண்டு இந்த இலங்கை என்ற நாடு இந்த பிரித்தானியாவோடு இருந்த சகல விதமான தொடர்புகளையும் துண்டிச்சு. இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் எந்தவித சொந்தமும் இல்லை, எந்தவித சம்பந்தமும் இல்லை. பிரித்தானியா நீங்க உங்களோட நாட்டை பார்த்துட்டு நீங்க சாப்பிடுங்க, வாழுங்க, விளையாடுங்க, செத்து போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கப்பலை தூக்கி நாங்க நினைக்கிறாங்க அவங்களோட நாட்டுக்கு.
போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே இனி உங்களோட நாடு உங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி நம்மட நாடை பார்க்க வேண்டிய நம்மட பொறுப்பு. எனவே 1972ஆம் ஆண்டு தான் நாம பிரித்தானியா அவ்வளவு காலம் 72 வரைக்குமே நம்மளை அடிமைப்படுத்தி தான் இருந்தாங்க. 72ஆம் ஆண்டு என்றைக்கு உங்களோட நாட்டை நீங்களே பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி சுதந்திரத்தையும் கொடுத்து நம்மட நாட்டோட முழு அதிகாரத்தையும் நம்மட கையிலே என்றைக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அன்றைக்கு தான் நாம உண்மையான சுதந்திரத்தை அடைஞ்சோம். எனவே அதுதான் 1972 குடியரசு தினம் என்றது. எனவே அதாவது இப்ப நீங்க நினைக்கிறீங்களா 48ஆம் ஆண்டு நாம சுதந்திரம் அடைஞ்சது தானே, அதை எந்த அந்தஸ்துன்றா டொமினியன் அந்தஸ்துன்னு தான் சொல்றேன். அதோட மீனிங் வரையறுக்கப்பட்ட சுதந்திரம். நமக்கு 48ல கிடைச்சது பூரண சுதந்திரம் இல்ல, அதோட பேர் என்ன? வரையறுக்கப்பட்ட சுதந்திரம். அதை எப்படி சொல்லுவாங்க? என்ன அந்தஸ்து? வரையறுக்கப்பட்ட சுதந்திரம். ஆனா 72ல நம்ம நாடு பூரண சுதந்திரம் அடைஞ்சு. இப்ப நம்ம நாட்டுல பிள்ளைகள் எப்படின்னா இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினம் இப்படி இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல சுதந்திர தினம் மட்டும்தான் கொண்டாடுறேன். இந்தியால அப்படி இல்லை. இந்தியா சுதந்திர தினத்தையும் கொண்டாடுது, குடியரசு தினத்தையும் கொண்டாடு. நம்ம நாடு கொண்டாடாம இருக்கிறது நம்ம நாட்டு ஆக்கள்கிட்ட போய் தான் கேட்கணும், ஏன் கொண்டாடாம ஈக்கிறீங்க சொல்லி. உண்மையிலே நீங்களே சொல்லுங்களேன் பிள்ளைகள், எதை கொண்டாடணும்? குடியரசு தினத்துக்கு கொண்டாடுறாங்கல்ல இல்லையே. இந்தியா கொண்டாடுது, சுதந்திர தினத்தையும் கொண்டாடி குடியரசு தினத்தையும் கொண்டாடுது. நம்ம நாடு கொண்டாடுது இல்ல. அப்ப நீங்களே தான் படிச்சு அரசியலுக்கு போய் என்ன செய்யணும்? மாற்றம் கொண்டு வரணும். ஜனவரி 4ஆம் தேதி மாற்றம் நடக்குமா? சாரி, ஜனவரி 4 அல்ல, மே 4ஆம் தேதி மாற்றம் வருமா? மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. எலெக்ஷன் அப்டேட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மே 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. மாற்றம் வருமா? வரலாம் சார். வராதா? வரும் சார். ஆனா படிச்சு அந்த பாடம் என்ன தெரியுமா? உண்மையிலே விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவர் சாதிச்சுட்டாரு. தெரியுமா? நம்ம நாட்டுல பிள்ளைகள் 2 கோடி மக்கள் இருக்குது. 2 கோடி மக்கள் ஏகுது. அந்த 2 கோடி மக்கள்ல 10 லட்சம் 1 கோடி மக்கள் ஓட் பண்றதுக்கு தகுதி வச்சுக்கொள்ளும். ஓட் பண்றது தகுதி இருந்தால் 1 கோடி மக்கள் ஓட் பண்றது தகுதி இருந்தாலும் ஒரு 10 லட்சம் பேர் தான். 10 லட்சம் பேரும் இல்லை. ஒரு போன முறை 75,000 சொச்சம் தான். 54, 45, 55 அப்படின்னு சொன்னா 1 கோடி மக்கள் ஓட் பண்றதுக்கு தகுதி இருந்தும் கூட ஒரு 10 லட்சம் பேர் தான் ஓட் பண்றாங்க. அப்ப மீதி 90 லட்சம் பேர் எங்க புள்ள? எங்க சொல்லுங்களேன், எங்க ஓட் போடல, மறுத்துட்டாங்க. ஏண்டா சிலவங்க சின்ன பிள்ளைகள் போடணும். 18 வயசு ஆயினவங்க இதெல்லாம் விளையாட்டு புத்தியில ஓட் போட மாட்டான். இன்னொரு பக்கம் வயசாயினவங்க 15+ செய்வாங்க, 15 அல்ல 50+ செய்வாங்க. அவங்க கூட்டிட்டு போறதுக்கு அவங்கள யாரும் இல்லை, கூட்டிட்டு போறதுக்கு யாரும் ஈக்க மாட்டாங்க. சரி, கூட்டிட்டு போறதுக்கு யாரும் ஈக்க மாட்டாங்க. இன்னொன்று நடந்து போகல அவங்களுக்கு, இன்னொன்று வயசாயிட்டு அப்படின்னு அவங்களும் இருந்துருவாங்க. இன்னொரு பக்கம் சில கேசி இது வருஷம் ஃபுல்லா மாசம் ஃபுல்லா வேலை செய்யற, லீவு கிடைக்கிறது எலெக்ஷன் டேல தான். அந்த எலெக்ஷன் டேல என்ன செய்யற? அந்த நாள் ஃபுல்லா கும்பகர்ணன் என்ற ஃபேமிலியே என்ன செய்யற? நாள் ஃபுல்லா தூங்குறதா. அப்ப அடுத்தது இன்னும் சில கேஸ் இருக்குது. இந்த கேஸ் என்ன செய்யும்? பிடிச்சிட்டு சரி அந்த அதுவும் சரி. சோ அப்ப இப்படி இந்த பகுதியெல்லாம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட வாக்களிச்சவங்களை விட வாக்களிக்காதவங்க தான் கூட. இது நம்ம நாட்டுல ஈகிருக்குள்ள இந்தியாலையும் இருந்துச்சு. ஆனா அந்த இந்தியால இப்ப எல்லாம் படிச்சுட்டாங்க. இந்தியால எப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? நேற்றைய தினம், அதாவது அந்த எலெக்ஷன் டே 24ஆம் தேதி மழை, அதாவது இந்தியாக்கார இலங்கைக்காரன் உலகத்துல எல்லா நாடுகளையும் ஈக்கிறான்னு பார்த்தா இல்ல. ஆனா இந்தியாக்காரன் உலகத்துல எல்லா நாட்டிலையும் ஈக்கிறான். அதுலயும் குறிப்பா அந்த தமிழ்நாடு சேர்ந்தவங்க உலகம் ஈக்கிறாங்க.
அந்த எலெக்ஷன் நாளாண்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டில இருந்து தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வாரேன்னு சொன்னாலே பெருந்தொகை பணம். அவ்வளவு பணத்தையும் செலவழிச்சு அவங்க வந்தது ஜஸ்ட் ஒரு ஓட்டுக்காக. லண்டன்ல, அமெரிக்கால, சிங்கப்பூர்ல, மலேசியால எல்லா நாட்டிலையும் மீக்கிறாங்க. அவ்வளவு பணம் செலவழிச்சு அதுவும் நாட்டு எலெக்ஷனும் இல்ல, தண்ட ஸ்டேட் எலெக்ஷன், அந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்காக அவ்வளவு பணத்தை செலவழிச்சு வந்து ஓட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு நாள் வந்து அப்படியே போறது. அப்ப பாருங்க அது இப்படி ஒரு மாற்றம் வந்தீங்கன்னா அந்த நாட்டுல இப்ப சின்ன வயசுல இருந்து நாட்டுப்பற்ற வளர்க்குறாங்க, நாட்டுப்பற்ற சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. ரைட், நாட்டுப்பற்றை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஜய்ட ஃபேன்ஸ் வந்து இப்ப சரியான ஓவர் அப்படின்னு சொன்னா சரியான மாதிரி உலகம் ஃபுல்லா ஃபுல் ஃபேன்ஸோட வருகை. இந்தியாலே அவர் ஒரு பேன் இந்தியன் தான் சொல்றேன். இப்ப சரியான ஃபேன்ஸ் கூட அவருக்கு. அப்ப அவர் நடிக்கிற உங்களுக்கு தெரியும், அண்மையில அந்த லாஸ்ட் அவர் நடிக்கிற இந்த ஜனநாயகன் படம், அதுக்கு முதல்ல எல்லாம் அவருடைய சம்பளம் 200 கோடி. இந்தியாலே அதிகூடிய சம்பளம் பெற்ற நடிகர் அவர். ஏன்னா அவரோட அந்த டிமாண்ட் வந்து கூடி. அவர் அண்மையில இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு எல்லாம் மூல காரணம் என்ன, அவர் நடிச்ச படங்கள், அரசியல் படமும் நடிச்சிருந்த சர்க்கார் சொல்லி அந்த படம் வந்து அரசியல் படம் தான். அந்த படத்துல முழுமையாக ஒரு 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 ஹாஃபுக்கு பிறகு அந்த பாடத்துல இறுதி கட்டத்துல அவரும் எலெக்ஷன் கேட்கிறார். அதுல வந்து ஹாஃபுக்கு பிறகு அவர் சொல்றாரு என்னன்னு, ஓட் பண்ணாம ஈக்கிறீங்களே, ஒரு போன்ல வந்து வீடியோ எடுத்து சொல்லுவாரு, ஓட் பண்ணாம ஈக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஓட் பண்ணாலே. இப்ப அந்த படத்துல எப்படின்னா எலெக்ஷன் டே வந்து 4 மணியோட முடியுது. அப்ப 2 மணி வரைக்கும் எல்லாருமே இவரை எகெயின்ஸ்ட் நினைச்சு அடுத்த ஆக்களுக்கு ஓட் போட்டாங்க. அப்ப விஜய் என்ன செஞ்சாருன்னா 2 மணிக்கு ஒரு லைவ் ஒன்று கொடுக்குறாரு, இப்படியானவங்க உடனே ஓட் போடுங்க. அப்புறம் 2 மணிக்கு இந்த குடிகார செட், கும்பகர்ணன் செட், அடுத்தது சும்மா வீட்டுல சுத்தி திரிகிற செட், வெளிநாட்டுல இருந்து வந்த செட், இவங்க எல்லாம் 2 மணிக்கு பிறகு அந்த 2 மணி தியாலத்துக்கு போய் ஓட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் யாருக்கு வின்னு வந்துச்சு? விஜய்க்கா அந்த விஜய் இதை எதிரிக்கா? எதிரிக்கு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சோ அது சரியான மாதிரி இம்பாக்ட் பண்ணிச்சு. ஒரு ஓட்டுற வலிமை, ஒரு ஓட் வந்து எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது வந்து எல்லா மக்களுக்கும் இந்தியா பூரா தெரிய வந்துச்சு. சோ அப்ப அந்த ஒரு ஓட்டால இவ்வளவு செய்யலும் என்ற விஷயம் வந்து அந்த படத்துக்கு பிறகுதான் இந்தியாவே அறிஞ்சிச்சு, உலக நாடு எல்லாமே அறிஞ்சிச்சு. அப்படி மக்களை அறிய வச்சது இந்திய அரசாங்கம் அல்ல, அவர் தான். அப்படி அவர் அறிய வச்சதுதான் இன்றைக்கு லாஸ்டா தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 85% பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. 85% சொன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பேர்? இதுக்கு முதல்ல எல்லாம் 60% தானே வந்து ஓட் வீதம் பதிவு செய்யப்பட்டது. ஆனா 85% ஓட் பிரசன்டேஷன் பதிவு செய்யப்பட்டது இந்த முறை தானே. அப்ப அதெல்லாம் விஜய்க்காக நினைக்கிறேன், அப்படிதான் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். சோ அப்ப அதையும் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். ரைட், நாங்க சாப்டருக்கு வருவோம், காலம் தாண்டி போகுது நேரம். சரி, எனவே கொல்வின் ஆர்டி சில்வா அதாவது இந்த யாப்பை வரைஞ்சு கொடுத்தாரு. எனவே இதுல குடியரசு ஜனாதிபதி என்ற சிஸ்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இது புதிய ஒரு அம்சம். அப்ப இதுல இந்த யாப்புல சொல்லப்பட்டிருக்குது எப்படின்னு சொன்னா, இலங்கை குடியரசுக்கு ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கணும், அவர்தான் அரசு தலைவர், ஜனாதிபதி ஆட்சித்துறையிட தலைவர். அதே மாதிரி இந்த குடியரசு ஜனாதிபதி அப்படின்னு சொன்னா தெரிவு செய்யப்பட்ட முறையை போட்டிக்குது, வாக்காளராக இருக்க தகுதியுடைய பிரஜை எவராக இருந்தாலும் சரி, அவரை ஜனாதிபதி பதவிக்கு பிரதமரால பெயர் குறிப்பிட இயலும். இந்த இடத்துல முதலாவது ஆப்ல ஒரு வேர்ட் அண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்ட ஆல் பிரஜைன்னு சொல்லப்பட்டில்ல, ஆல் அப்படின்னா வெளிநாட்டொருத்தரும் கூட ஜனாதிபதி ஆகலாம். ஏன்னா பிரஜைன்னு சொன்னா இலங்கை மக்களுக்கு மட்டும் தானே. ஆனா ஆள் என்று சொன்னதால வெளிநாட்டு பிரஜை ஒருத்தருக்கும் ஜனாதிபதி ஆகலாம்ன்றதுதான் அர்த்தம். சோ அப்ப அதாவது வாக்களிக்க தகுதியுடைய ஆள் எவரையும் பிரதமரால ஜனாதிபதியாக நியமிக்க முடியும் அப்படின்றதுதான் அந்த யாப்ல எழுதப்பட்டிருந்துச்சு. எனவே அப்படி தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி 4 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார். என்ன பாஸ்போர்ட்? 4. எனவே 4 ஆண்டுகளுக்கு அதை பதவி வகிக்க வேண்டும். அதே மாதிரி அவருக்கு ஒரு வேளை குடியரசு ஜனாதிபதி இறந்தாலோ இல்லாட்டி ராஜினாமா லெட்டரை கொடுத்தாலோ அவர் பதவி விலகுவாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு வேளை வயசாயிட்டு உடல் நலம் இல்லை அப்படி ஏதேனும் இருக்குமாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்துல அவருடைய பதவி வெற்றிடமாகும்.
அப்ப பிரதம மந்திரி பெயர் குறித்து நியமிக்கக்கூடிய வேறு எவரேனும் ஆள் குடியரசின் பதில் ஜனாதிபதியாக செயலாற்ற முடியும். நம்ம நாட்டுல கோட்டாபய ராஜபக்ச ஒரு சந்தர்ப்பத்துல ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியா நியமிச்சார் தானே, ஞாபகம் இருக்குதா? ஓ ஆ, சார். அதெல்லாம் சரி. அதே மாதிரி பிரதம நீதியரசரின் பணிகளை அதாவது ஒரு வேளை அப்படியும் பிரதமர் பிரதமர் வந்து ஒருத்தர பேர் குறிப்பிடல, பதில் ஜனாதிபதியை குறிப்பிடல அப்படின்னு சொன்னா பிரதம நீதியரசின் பணிகளை சட்டமுறையாக அக்காலத்துல புரியும் ஆள் இலங்கை குடியரசின் பதில் ஜனாதிபதியாக செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சபாநாயகருக்கும் ஜனாதிபதியா இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்துல. அப்ப இதுல நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஆலோசனை அதாவது அந்த கோட்டாபய ராஜபக்ஷ ராஜினாமா செய்ய போல ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தானே இலங்கையில. ஓ அப்ப அவரு தானே அடுத்த ஜனாதிபதியா வந்து. எஸ். அப்ப இதுல பிரதமர் ரைட், டவுட் ஒண்ணு வருது. இப்ப அப்படி இல்லம்மா, அந்த சந்தர்ப்பத்துல எப்படின்னு சொன்னா பதில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அப்பாயிண்ட் பண்ணல. ரணில் கோட்டாபய ராஜபக்ச என்ன செஞ்சாருண்டா அவர் ஜனாதிபதி. அப்ப அவருக்கு எதிராக கிளர்ச்சி எழுப்பிட்டு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்ப இப்ப கோட்டாபய ராஜபக்ச சஜித்தை போய் கேட்டாரு, நீங்க பிரதமரா வாங்க, சஜித் சொல்லிட்டாரு எனக்கு கேளா அப்படின்னு சொல்லி. ரைட். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க பிரதமரா அப்பாயிண்ட் பண்ணார். பிரதமரை அப்பாயிண்ட் பண்ணத்தோட நாட்டுல கோட்டாபயக்கு எதிராக கிளர்ச்சி கிளம்பினோடனே கோட்டாபய விரட்டி அடிச்சிட்டாங்க. அவர் மாலைதீவுக்கு போய் அப்புறம் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. சிங்கப்பூருக்கு போனாலும் இப்ப அவரோட மாளிகைய ஜனாதிபதி மாளிகை எல்லாம் இலங்கை மக்கள் சூழ்ந்துட்டாங்க. இப்ப நாட்டுல ஜனாதிபதியும் இல்ல, பார்லிமெண்ட் ஒத்துருமே இல்லை. அப்ப யார் ரன் பண்ற? அப்ப பிரதமர் மட்டும்தான் நீக்கிறாரு. இப்ப பிரதமருக்கும் பவர் இல்லை. அவரு என்ன ஜனாதிபதி இல்லையே, பதில் ஜனாதிபதி இல்லையே. அவர் பதில் ஜனாதிபதியா இருக்கணுமா இருந்தா அந்த டைம்ல எல்லாரும் சொல்றதான் அவர் தான் ஜனாதிபதி. ஏண்டா அவரு பிரதமர் தான். ஆனா ஜனாதிபதி இல்லாத சந்தர்ப்பத்துல ஜனாதிபதியோட வேலையோ இல்லாட்டி ஜனாதிபதியாகவோ இருக்கணும் யாரு? பிரதமர். பிரதமர். அப்ப அந்த அடிப்படையில தான் ரணில் விக்ரமசிங்க பிரதமரா இருந்தார். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூர்ல இருந்து ராஜினாமா லெட்டர் அனுப்பிட்டார் சபாநாயகருக்கு. அனுப்பினத்தோட ரணில் வந்து ஜனாதிபதி ஆயினையா? இல்ல, அவரு பிரதமர் தான். இப்ப சபாநாயகர் பாராளுமன்றத்துல ஓட்டு ஒண்ணு நடத்தினார். அந்த ஓட்டுல ரணில் விக்ரமசிங்கோட பேர் வந்துச்சு, இன்னும் 2-3 பேர் வந்துச்சு, அனுர்குமாரோட பேரும் வந்துச்சு. அனுர்குமார் 3 ஓட்டு 2 ஓட்டு தான் கிடைச்சு. சரி, அப்ப அவரோட ஓட்டும் வந்ததான். ஆனா அதுல பெரும்பான்மை ரணில் விக்ரமசிங்க கிடைச்சதால ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். பட் அது நடைமுறையில் நடந்தது. இப்ப இந்த டியூட்ல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னு சொன்னோமா, பிரதமர் இது பாருங்க நல்லா வாசிங்க. பிரதம மந்திரி பெயர் குறித்து நியமிக்கக்கூடிய வேறு எவரேனும் ஆள் இலங்கை குடியரசின் பதில் ஜனாதிபதி செயலாற்ற வேண்டும். இங்க பிரதமர் பெயர் குறித்த ஒருத்தர் தான் ஜனாதிபதி செய்யணும். முதலாம் குடியரசு யாப்புட சிஸ்டத்தை 2ஆம் குடியரசு யாப்புட கனெக்ட் பண்ணக்கூடாது. முதலாம் குடியரசு யாப்புல பவர் வந்து பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு அல்ல. சோல்பரிலையும் பிரதமர் தான். 2ஆம் குடியரசு யாப்புல ஜனாதிபதி தான் பவர். இப்ப நாம கோட்டாபய ரணில் இந்த உதாரணம் எல்லாம் 2ஆம் குடியரசு யாப்புக்கு உரியது, இங்க பொருந்தாது. சரியா? நான் சில உதாரணங்களை சொன்னது வந்து சம்டைம்ஸ் சில நடைமுறை உதாரணங்கள் இதுக்கு ஒத்து போகுது, அதனாலதான் சொன்னேன். சரியா பிள்ளை? யார் நம்மட ஆயிஷா? ஓ சார். ஓகே. எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாயிண்ட் முதலாம் குடியரசு யாப்பு, அதாவது நம்மளோட 2ஆம் குடியரசு யாப்பு கோட்டாபய ராஜபக்சே சூட்டபிள் ஆகாது. சரிதானே? ஏன்னா இங்க பிரதமருக்கு தான் பவர், 2ஆம் குடியரசு யாப்புல பிரதமரே பவர் இல்லை. ரைட். எனவே இப்படித்தான் இதுல ஈக்குது. எனவே அதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ஜனாதிபதியாக ஈக்கிற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு எதுவித வழக்கு தாக்கலும் செய்ய இயலாது. ரைட். அவர் தப்பு செஞ்சுட்டாரு, அவர் தப்பு செய்யல, அவர் அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாருன்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படையிலையும் அவருக்கு எதிராக என்ன தாக்கல் செய்ய இயலாது? வழக்கு தாக்கல் செய்ய இயலாது. எனவே இப்படித்தான் ஜனாதிபதியோட போஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இவரை பதவி நீக்கம் செய்யணுமாக இருந்தா முதலாம் குடியரசு யாப்புலையும் என்ன சிஸ்டம் என்றால் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்ற பாராளுமன்றத்துல கொண்டு வந்து அதுல பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தா ஜனாதிபதி எங்க போகணும்? வீட்டுக்கு போவாரு. சரிதானே? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டார்.
ரைட். அப்ப இதுதான் குடியரசு ஜனாதிபதி சம்பந்தப்பட்டது. எனவே இது ஒரு பொம்மை மாதிரி. அப்படின்னா பவரே இல்லை, சும்மா ஒரு போஸ்ட், அவ்வளவுதான். ஆனா இது ஒரு புதிய அம்சம் என்றதால நீங்க இதையும் முக்கியத்துவத்தை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி 2வது அறிமுகம் செய்யப்பட்ட புதிய அம்சம் எது என்று சொன்னா, முக்கியமா 3வது நேரத்துல போட்டிக்கு நான் 2வது தான் தேசிய அரசு பேரவை. இந்த வேர்ட் இதுக்கு முதல்ல பார்த்தோமா? இல்ல. எனவே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். புதிய விடயம் அப்படிதான் நாங்க பார்க்கணும். ரைட். கோல்ஃப்ரூக் தொடக்கம் டொனமூர் வரைக்கும் சட்டத்துறைய பெயர் சட்ட நிரூபண சபை, டொனமூர்ல அரசாங்க சபை, சோல்பரியில பாராளுமன்றம். இப்ப முதலாங்குடைய சியாப்புல பெயர் மாறுது, என்ன? தேசிய அரசு பேரவை. தேசிய அரசு பேரவை. அரசு பேரவை. பிரித்தானியா இதைத்தான் சொல்லுவாங்க. நான் பிரித்தானியா சம்பந்தமா படிச்சு தந்தேன். டி லூம்ட ஒரு ஃபேமஸான கருத்து இது பிரித்தானியா பாராளுமன்றம் சம்பந்தமாக. என்ன? ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றதை தவிர ஏனைய ஒட்டுமொத்த அதிகாரமும் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு ஈக்குது. நாங்கள் பிரித்தானிய சம்பந்தம் பார்த்தினோம். அந்த பவரை ஒத்த பாராளுமன்றம் இலங்கையில இருந்தது இந்த முதலாங்குடைய சியாப்புல மட்டும்தான். ரைட். பிரித்தானிய பாராளுமன்றத்தை ஒத்த முழு அதிகாரமும் குவிந்து காணப்பட்ட சட்டத்துறையாக இந்த தேசிய அரசு பேரவை இருந்துச்சு. எனவே இந்த தேசிய அரசு பேரவைக்கான ஆட்கள் எப்படி தெரிவு செய்யப்பட்டாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் அதை சோல்வேலையும் பார்த்தோம். 1000 சதுர மைலுக்கு ஒரு பிரதிநிதி, இல்லாட்டி 90,000 வாக்காளர்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையில் தான் தேசிய அரசு பேரவைக்கான ஆட்களை தேர்வு செஞ்சாங்க பிள்ளைகள். அப்ப இது தேசிய அரசு பேரவைக்குரிய ஆட்கள் பல அங்கத்தவர் தேர்தல் தொகுதிகள் உருவாக்கப்பட்டு தான் ஆட்களை எடுத்தாங்க. சோ ஆரம்பத்துல இந்த முதலாங்குடைய சியாப்பு தேசிய அரசு பேரவையில 157 பேர். ஆனா 1977ஆம் ஆண்டாகும் போது 168 பேராக மாறிச்சு. ரைட். இதெல்லாமே இவங்க எல்லாமே பிரதேச வாரியான தேர்தல் தொகுதிகள்ல இருந்து எளிய பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த தேசிய அரசு பேரவையினுடைய ஆயுட்காலத்தை எடுத்தா 6 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பார்த்தோம் சோல்பரியில பாஸ்போர்ட் 5 தான். ஆனா விதிவிலக்கு என்னங்க? செனட்டர் பதவிக்காலம் மட்டும் மாறு. அதே மாதிரி இந்த முதலாங்குடைய சியாப்பிலையும் விதிவிலக்கு தேசிய அரசு பேரவையும் அதுல இருக்கிற பிரதமருட பதவி காலமும் எத்தனை? 6 வருடம். இது மட்டும்தான் 6 ஒழிய மத்த எல்லாம் அடுத்த எல்லாம் 4. சரி. ரைட். அதை நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி காலம் முடிவதற்கு முன்னும் இந்த தேசிய அரசு பேரவை 6 வருடம்னா அந்த 6 வருடம் முடிவதற்கு முன்னும் ஜனாதிபதி பிரதம மந்திரியின் ஆலோசனைக்கு இணங்க தேசிய அரசு பேரவையை கலைக்கலாம், அதிகாரம் ஈக்குது. அதே மாதிரி தேசிய அரசு பேரவைக்கான முதல் கூட்டத்துல சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் தவிசாளர், குழுக்களின் பிரதி தவிசாளர் இவங்கெல்லாம் தெரிவு செய்வாங்க. பார்லிமெண்ட் உள்ளுக்கே பிள்ளைகள் எப்படின்றால் எலெக்ஷன் முடிஞ்சு முதல்ல புதிதாக தெரிவு செய்யப்பட்ட எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு வந்த உடனே முதல் நாள்ல சபாநாயகர் தெரிவு செய்வாங்க. அதுக்கு அதே நாள்ல பிரதி சபாநாயகர் தெரிவு செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த 225 பேரும் எல்லாரும் குழுக்களாக பிரிவாங்க. குழுக்கள்ல தலைவர், பிரதி தலைவர் இப்படி எல்லாம் பிரிவாங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் மீகுது. அதோட நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். முக்கியமாக நீங்க இப்ப எலெக்ஷன், அதாவது நம்ம நாட்டு பார்லிமெண்ட் நியூஸ் வர டைம்ல நம்ம நாட்டு பாராளுமன்றத்துல சபாநாயகர் இப்ப யாரு? தற்போதைய சபாநாயகர் யாரு? தற்போதைய சபாநாயகர் யார் நம்ம நாட்டுல? முசம்மிலா. நம்மட நாட்டு சபாநாயகர் யாரு? ரிஸ்வி சாஃபியா. மஹிந்த யாப்பா. போன வருஷம் விக்ரமரத்ன. சியான் விக்ரம். அடுத்து யாரு? கமல்ஹாசன். அடுத்து இளைய தளபதி விஜய். வேற மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்த யாப்பா அபேவர்தன. மஹிந்த யாப்பா அபேவர்தன.
நம்மட நாட்டிட அவர் மன்றத்தினுடைய சபாநாயகர் யாரு? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிட்ட மாணவர்கள் நீங்க. போன் எடுத்து கூகுள்ல கேட்டாலே கூகுள் தரும். கரண்ட் ஸ்பீக்கர் இன் ஸ்ரீலங்கான்னு அடிச்சாலே வரும். நீங்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களே பிள்ளைகள். கரண்ட் ஸ்பீக்கர் இன் ஸ்ரீலங்கான்னு அடிச்சாலே வரும். அதுல நீங்க எல்லாம் இப்ப பேரெல்லாம் சொன்னீங்க தானே? எனக்கு ஷொக்கிங் ஆகுது, இந்த பேர் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. சரி, பாத்துட்டீங்களா போன்ல? இல்ல இல்ல, நானே இப்ப போன்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன்னா, ஒருவேளை நீங்க இப்ப சொல்றீங்க தானே பேர்கள், மஹிந்த யாப்பா அபேவர்தனன்னு சொல்றீங்க, கமல்ஹாசன் சொல்றீங்க, விஜய்ன்றீங்க, மஹிந்த ராஜபக்சன்றீங்க, முசம்மில்ன்றீங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒருவேளை கூகுள் தருதோ இல்லாட்டி என்ன விதத்துல உங்களுக்கு தருதோன்ற டவுட்ல தான் நானும் அடிச்சு பாக்குறேன் கூகுள்ல. ரைட், சும்மா ஸ்பீக்கர்னு அடிச்சாலே வருதே பிள்ளைகள். யாரு தற்போதைய நம்முடைய நாட்டு சபாநாயகர்? அசோக ரன்வில்ல தானே. அவரு எடுத்த பட்டம் பச்சை பொய்ன்னு விரட்டி அடிச்சாங்க தானே. ஜகத் விக்ரம் அசோக ரன்விலே விரட்டி ஆச்சு. அவர் வந்து பிஏ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்த பார்த்தா அவரோட பிஏ பச்சை போய். ஜப்பான் யூனிவர்சிட்டி அறிவிச்சிச்சு எங்கள்ட நாட்டுல அவரை பிஏ முடிச்சல பொய்ன்னு சொல்லி அவரை பட்டம் கொடுக்க மறந்துட்டான். அப்புறம் அவர் பதவி விலகினார். இப்ப ஈகிறது ஜகத் விக்ரமரத்ன. இவர்தான் நம்ம நாட்டிட தற்போதைய சபாநாயகர். ஜகத் விக்ரமரத்ன. ஜகத் விக்ரமரத்ன. நாம எல்லாம் என்ன பாடம் படிக்கிறோம்? என்ன பாடம் படிக்கிறோம்? பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ். சயின்ஸ் நேரமா இங்க பேர் வந்துச்சு. அரசியலோட அறிவியலையும் சேர்த்து நாங்க படிக்கிறோம். அதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்றேன். நடைமுறை தெரியலாட்டி உங்களுக்கு ஏன் தெரியுமா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கஷ்டம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நடைமுறையில நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா சில பகுதி நீங்க இப்ப நான் அந்த டிவிக்கே இளையதளப்பட விஜயோட சம்பவங்கள் சொல்லிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்க. நான் அதை நோட் பண்ணேன். அதை பேசினா எவ்வளவு நேரம் இருந்தாலும் கேட்க ரெடி. பட் அது மட்டும் இல்லை, அதே மாதிரி அந்த இஸ்ரேல் ஈரான் ஓரை பத்தி பேசினாலும் கேட்டுட்டீங்கிறீங்க. அது மட்டும் அல்ல பிள்ளைகள், அப்டேட் நம்முடைய நாட்டு பாராளுமன்ற சிஸ்டங்கள் எப்படி இருக்குது, சபாநாயகர் யாரு, ஜனாதிபதி யாரு, பிரதமர் யாரு, எத்தனாவது ஜனாதிபதி இப்ப, கல்வி அமைச்சர் யாரு, இதுகள் வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடுத்த இப்ப ஹிஸ்டரி படிக்கிற பொடியனோ ஒருத்தனோ, இல்லாட்டி சுகாதாரம் படிக்கிற பொடியனோ, இல்லாட்டி பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இந்த பாடங்கள் படிக்கிற பொடியனோ ஒரு வேலை சபாநாயகர் யாரு என்று தெரியான்னு சொன்னா அது இஷ்யூ அல்ல. பட் நீங்க தெரியா அது இஷ்யூ. பிகாஸ் நீங்க எடுக்கிற பாடம் என்ன? எடுக்கிற பாடம் என்ன? நீங்க அரசறிவியல். அரசறிவியல். அதுல அரசறிவியல் பாராளுமன்றங்களையும் ஜனாதிபதி பிரதமரை பத்தி தான். ரைட். எனவே இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். யாரு நம்மளோட தற்போதைய சபாநாயகர்? ஜகத் விக்ரமரத்ன. சரி, நான் அதை கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்க தானே, சபாநாயகர் சீட்ல ஜகத் விக்ரமரத்ன மட்டுமா இருந்திருக்கிறார், வேற யாரும் இருந்து இல்லையா? இருந்து பார்லிமெண்ட் கூட்டத்தை நடத்தி இல்லையா? நீங்க சொன்னீங்க தானே முசம்மில், அவர் பாராளுமன்ற கூட்டங்கள் நடத்திக்கிறாரு தானே. அப்படியே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரும் கூட சபாநாயகர் சீட்ல அமர்ந்து பாராளுமன்ற கூட்டங்கள் நடத்திக்கிறாங்க. அவங்கள தான் சொல்லுவாங்க பிரதி சபாநாயகர் என்று சொல்லி. ரைட். அப்ப அதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி சபாநாயகருக்கு வாக்கு அளிக்கிற உரிமை இல்லை. ஆனா பெரும்பான்மை, அதாவது ஒரு வேலை வாக்குகள் சரிசமனாக வருமாக இருந்தா அந்த அடிப்படையில அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் அறுதியிட்ட வாக்க தெரிவு செய்யற வாக்கு அவருக்கு இடையிலும், அதுவும் முக்கியமானது. அதே மாதிரி அரசியல் அமைப்பின் ஏதேனும் ஏற்பாட்டோடு ஒத்து போகாத சட்டம் ஒன்று தேசிய அரசு பேரவையில கொண்டு வந்து சட்டமாகவும் மேலும். தேசிய அரசு பேரவைக்கு எதையும் ஆக்கவும் மேலும் அழிக்கவும் மேலும். அதை யாராலும் தடுக்க இயலாது. என்ன எது செஞ்சாலும் ஜனாதிபதியோ பிரதமரோ எவருக்கும் ஒன்றும் பேச இயலாது. அந்த அளவு முழு அதிகாரமும் பொருந்திய ஒரு சபையாக இந்த தேசிய அரசு பேரவை
இருந்துச்சு. தேசிய அரசு பேரவையிட சட்டங்களை கேள்விக்குறியாக்க நீதிமன்ற தலைமையில ஏண்டா சோல்பரிலையாலும் நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு இருந்துச்சு. ஆனா முதலாங்குடைய சியாப்புல அந்த நீதி புனராய்வையும் தூக்கிட்டாங்க. எனவே இந்த தேசிய அரசு பேரவை முழு பவரோட சுதந்திரமாக செயற்பட்டுச்சு. இப்ப நாங்க 9ஆம் யூனிட்ல ஒரு அதிகாரம் எல்லாம் ஒரு நிறுவனத்திட்ட ஒன்று குவிஞ்சிருக்குமாக இருந்தா அதை நாங்க ஒரு பேரொன்று சொல்லி அழைப்போம். பட் இந்த 9ஆம் யூனிட்ல நாங்க அதிகாரம் 3 நிறுவனங்களுக்கு பிரிஞ்சு போன நாங்க எதை சொல்லுவோம்? என்ன பேர்? அதிகார பகிர்வு. வலுவேராக்கம். வலுவேராக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஆனா இந்த தேசிய அரசு பேரவைட்ட இருந்தது வலுவேராக்கம் அல்ல, வலு ஒன்றாக்கம், அதிகார குவிப்பு தான் இங்க இருந்துச்சு. ரைட். அது எப்படியான அதிகாரம் பாருங்க. சட்டவாக்கு அதிகாரம், சட்டம் உருவாக்குற அதிகாரம் தேசிய அரசு பேரிடம் மட்டும்தான் நீக்குது. யாப்ப திருத்துற மாத்திர அதிகாரம் பவர் எல்லாம் தேசிய அரசு பேரிடம் மட்டும்தான் இருந்துச்சு. அமைச்சரவையிட அரசாங்கத்திட வரவு செலவு திட்டங்களை மாத்திர திருத்துற அதிகாரம் எல்லாம் நாட்டுற ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே தேசிய அரசு பேரவையிட்ட தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிரதம மந்திரியால தேர்ந்தெடுக்கப்படுற ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யறதும் இந்த தேசிய அரசு பேரவை தான். அதே மாதிரி தேசிய அரசு பேரவைக்கு அமைச்சரவை எப்போதும் கூட்டு பொறுப்பா இருக்கணும், பதில் சொல்லியே ஆகும். அதே மாதிரி நீதித்துறைக்கு பேரவையின் சட்டவாக்கம் யாப்புக்கு முரணானது என்று பதில் சொல்லவே இயலாது. நீதிமன்றத்துக்கு தேசிய அரசு பேரவையோட அதிகாரத்தை ஒரு நாளும் விமர்சிக்க இயலாது. ரைட். அதே மாதிரி தேசிய அரசு பேரவையின வேண்டுகோளை பேர்ல தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஆற்றல், ஜனாதிபதியை கூட பதவி நீக்கணுமா தான் தேசிய அரசு பேரவையோட பெர்மிஷன் தேவை. ரைட். அப்ப பாருங்க தேசிய அரசு பேரவைக்கு எந்த அளவு அதிகாரம் நீக்குதுன்னு. சோல்பெரி அரசியலமைப்புல 2 பாராளுமன்றங்களா இருந்தத முதலாம் குடியரசியாப்புல ஒண்டா மாத்தி தேசிய அரசு பேரவை வச்சாங்க. முழு அதிகாரத்தையும் தூக்கி தேசிய அரசு பேரவையிட்ட கொடுத்துட்டாங்க. எனவே தேசிய அரசு பேரவையிட்ட முழு அதிகாரமும் குவிந்திருந்ததால அரசாங்கத்தின் எதேச்சதிகாரம் தலை தூக்கக்கூடிய ஆபாயம் இருந்துச்சு. ஏன்னா ஒருவேளை தேசிய அரசு பேரவை உள்ளுக்கு பெரும்பான்மை மிக்க ஒரு கட்சி ஒன்று ஆட்சியை பிடிச்சிட்டு வைங்களே, அவங்க எதேச்சதிகாரமாக சர்வாதிகாரமாக செயற்பட்டாலும் கேட்க இயலாது அப்படியும் இருந்துச்சு. அதே மாதிரி சோல்பெரி அரசியலமைப்பு கோல்ஃப்ரூக்ல நியமனம் மூலம் தெரிவு செய்யப்பட்டாங்க 15 பேர், அதுல 6 பேர் நியமனம் மூலம். திரும்ப கோல்ஃப்ரூக்கு பிறகு குருமைக்கெலன், மெனிங் டெவன்ஷியர், அதுக்கு பிறகு டொனமூர், சோல்பெரி அப்படின்ட்டு கோல்ஃப்ரூக் தொடக்கம் சோல்பெரி வரைக்குமே நியமன அங்கத்தவர் ஒன்று இருந்துச்சு. அதாவது நியமனம் மூலம் தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த நியமன முறை சோல்பெரி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா முதலாம் குடியரசு யாப்பு வரும்போது இந்த நியமன அங்கத்தவரை தூக்கி வீசிட்டாங்க. எலெக்ஷனால வந்தவங்க மட்டும் தேசிய அரசு பேரவைக்கு வாங்க, வேற யாருக்கும் தேசிய அரசு பேரவைக்கு இடமில்லைன்னு அந்த நியமன தெரிவை தூக்கி வீசிட்டாங்க இந்த முதலாம் குடியரசு யாப்புல. அப்ப அதையும் நாங்க விளங்கி வச்சுக்கணும். அப்ப அது சிறுபான்மையினரை பெரியதொரு ஷொக்ல ஆழ்த்திச்சு. ஏன்னா அது வரைக்குமே அவங்களுக்கு ஒருவேளை எலெக்ஷன்ல ஆக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகாட்டி நியமனம் மூலம் சரி போவாங்க. ஆனா முதலாம் குடியரசு யாப்புல அந்த நியமனமும் இல்லை. அப்ப முழு ஆக்களும் பெரும்பான்மையினர் 100 பேர் தேசிய அரசு பேர் இடம் இருக்குன்னா 100 பேருமே பௌத்த மக்கள் தான் போனாங்க. சோ அப்ப இது சிறுபான்மையினருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சோ அப்ப நாங்க இதையும் தெளிவாக நினைச்சோம். முழுமையாக எடுத்தா தேசிய அரசு பேரவைக்கு எதையும் ஆக்கவும் மேலும் அழிக்கவும் முடியும். யாராலையும் எதாலையும் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலாது. ஜனாதிபதியோ பிரதமரோ எவரா இருந்தாலும் சரி ஒன்றும் கேட்கல. ஏண்டா முழு பவரும் யார்கிட்ட இருக்குது? முதலாம் குடியரசு யாப்புல தேசிய அரசு பேரவையிட்ட தான் இருக்குது. அப்ப இதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவை, இது புதிய விஷயமா? எஸ். தேசிய அரசு பேரவையில பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினர் பதவிக்காலம் தானே 6 வருடம் உறுப்பினர்கள பதவிக்காலம். நான் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதுல ஒரு வேர்ட் பிழை. என்ன வேர்ட் பிழைன்னு சொல்லுங்க பிள்ளை. ஒரு உறுப்பினர் விளையாட்டுக்கேனும் அப்படி சொல்லி பழகாதீங்க பிள்ளை. நானும் இப்போ 2 தடவை சொல்லி பட்டுச்சு, ஏன்னா உங்களுக்கு விளங்கணும்னு. ஆனா நீங்க விளையாட்டுக்கேனும் அப்படி சொல்லி பழகாதீங்க. முதலாம் குடியரசு யாப்புண்டாலே பார்லிமெண்ட் வேர்டை யூஸ் பண்ண வேணாம்.
என்ன வேர்ட் வரணும்? தேசிய தேசிய அரசு பேரவை. ரைட். சும்மா தேசிய அரசு பேரவை. சும்மா இப்ப கேளுங்க. சார், உங்களோட டவுட் இப்ப தேசிய அரசு பேரவையில 6 வருடம் பதவிக்காலம் இருக்குதானே, அது யாரோட பதவிக்காலம்? தேசிய அரசு பேரவையோட பதவிக்காலம். அந்த உறுப்பினர்கள் இல்லையா? உறுப்பினர்கள் உறுப்பினர்களோட பதவிக்காலம். எஸ். சரி. பிரதமர் மதுட்டு தானே இருக்கிறாரு. ஓ, அப்ப அவரோட பதவிக்காலம் 6 தானே வரும். சரி. தேசிய அரசு பேரவைக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாரோட பதவிக்காலம் 6 தான் வரும். சரியா? சரி. ஓகே, ரைட். அமைச்சரவை இது புதிய அம்சம் அல்ல, இது ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். சரி, எங்க சோல்பெரி அரசு பார்த்ததுதான் நீங்க. பட் இங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது ஏற்படுத்தினா பார்ப்போம். ரைட். முதலாங்குடி சியாப்பு சொல்லிச்சு அப்படின்னா, பொறுப்புடைய அமைச்சரவை ஒன்று முதலாங்குடி சியாப்புல இருக்கணும். அவங்க கூட்டாக பொறுப்புடையவங்களா இருக்கணும். அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த அமைச்சர்கள்ல ஒருத்தர் அமைச்சர்களுக்கு தலைவராக பிரதம மந்திரியாக இருக்கணும். ரைட். அதே மாதிரி அமைச்சரவைக்கான ஏனைய அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் அறிவுரைப்படி ஜனாதிபதியால நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் அந்த யாப்புல எழுதப்பட்டிருந்தது. அதே மாதிரி அமைச்சுக்கள் எல்லாமே பிரதமருடைய சிபாரிசின் பேர்ல ஜனாதிபதியால அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் அதுல எழுதி இருந்துச்சு. ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் அமைச்சர்களுக்கு செயலாளர் இருக்கணும். ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒவ்வொரு செயலாளர் இருக்கணும். இதெல்லாமே அந்த யாப்புல சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்ப நான் ஒரு டவுட் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். சரியா பிள்ளைகள்? முதலாம் குடியரசு யாப்புல இப்ப சோல்பெரி அரசியல் அமைப்புல பிரதமரை தெரிவு செய்யறது மகா தேசாதிபதி. ஆனா மகா தேசாதிபதியை தெரிவு செய்தது பிரித்தானிய முடி. ஓகே. ஆனா முதலாம் குடியரசு யாப்புல பிரதமரை தெரிவு செய்யறது ஜனாதிபதி. அப்ப ஜனாதிபதியை தெரிவு செய்யறது யார்? வாக்குமூலம். பிரதமர். பிரதமர் தான் தெரிவு செய்யப்பட்டார். இப்ப நான் கேட்கிறேன், அந்த யாப்புல சொல்லப்படினால் ஜனாதிபதி பிரதமரால தெரிவு செய்யப்படுவாரு, பிரதமர் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்படும். அது எப்படி பிள்ளைகள்? அது முன்னர் இருந்த பிரதமர் ஜனாதிபதியை தெரிவு செய்வாரு. அதுக்கு பிறகு ஜனாதிபதி பெரும்பான்மை அந்த விருப்பத்தை பெற்ற ஒருவரை பிரதமரா நியமிப்பாரு. எப்படி ஆயிஷா? திரும்ப சொல்லுங்க. அந்த பாராளுமன்றத்துல ஏற்கனவே இருக்கிய பிரதமர் ஜனாதிபதியை நியமிப்பாரு. ஜனாதிபதி அந்த பார்லிமெண்ட்டுக்கு பிரதமர் இன்னும் இல்ல, அப்ப எப்படி ஜனாதிபதி தெரிவு செய்யற? பிரதமர் என்று சொல்லணும். சொல்றேன்னா ஜனாதிபதியால பிரதமர் தெரிவு செய்யப்பட்டாத. இது எப்படி தெரியுமா? இது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றேன். முட்டைக்கு வாழ கோழி வந்துச்சா, கோழிக்கால முட்டை வந்துச்சான்னா அவனோட ஆன்சர் என்ன? கோழியில இந்த முட்டை வந்துச்சு. அப்ப முட்டையில இருந்து கோழி வந்தீங்களா? இந்த இது மாதிரிதான் நீ இந்த சாப்டருக்கு பொருத்தமான ஒரு கொஸ்டின் தான் இது. சரி, நான் இது சம்பந்தமா பிசிக்கல் செமினார்ல ஒரு வீடியோ செஞ்சிருந்தேன். அந்த வீடியோ நான் இன்னைக்கு நான் நைட்டுக்கு போடுவேன், அதை நீங்க பாருங்க. சரி, ரைட். இப்ப பிள்ளைகள் யாப்பு சொல்லிச்சு முதலாங்குடிய யாப்பு, பாராளுமன்ற பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பிரதமர் அல்ல, இன்னும் பிரதமர் ஆயிக்கல, பாராளுமன்றத்துல பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லுது யாப்பு. அந்த டைம்ல ஸ்ரீமாவு தான் பெரும்பான்மை இருந்துச்சு பார்லிமெண்ட். அப்ப அவரு பிரதமர் ஆகணுமாக இருந்தா யாப்பு சொல்லுது ஜனாதிபதியால தான் நியமிக்கப்படணும். அதே சேம் டைம்ல அதே யாப்பு சொல்லிச்சு பார்லிமெண்ட்ல பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒருத்தர், பிரதமர் ஆளேண்டல்ல, பார்லிமெண்ட்ல பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் விரும்புற யார இருந்தாலும் ஜனாதிபதியாக நியமிக்க இயலும். நியமிச்சுட்டு அவரினூடாக தான் பிரதமராக பதவியேற்க முடியும் அப்படின்னு தான் யாப்பு சொல்லிச்சு. எனவே இந்த ஸ்ரீமா பார்த்தா தான் பிரதமர் ஆகணும். ஆனா பிரதமர் ஆகணுமாக இருந்தா பிரதமருக்கு முதல்ல யார் தெரிவு செய்யப்பட்டிக்கணும்? ஜனாதிபதி. ஜனாதிபதி. எனவே ஸ்ரீமா பார்க்க
அந்த யாருக்கு சொல்லிக்குது வாக்களிக்க கூடிய யாராக இருந்தாலும் யாப்பட எந்த வேர்ட் சொல்லப்பட்டிருக்குது பிரஜைண்டா ஆள் ஆள் எனவே வாக்களிக்கிறதுக்கு தகுந்த ஆள் யார் என்றாலும் பிரதமர் அதாவது பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒருத்தரால ஜனாதிபதியா நியமிக்கணும். அப்ப அந்த டைம்ல ஸ்ரீமாவுக்கு ஒரு வேலை கொஞ்சம் கிரஷியல் அப்படி இருந்துச்சோ தெரியல. அவ அந்த டைமுக்கு ஸ்ரீமாட கண்ணில் பாட்டது யாரு யாரு வில்லியம் கோஃபல்லா வில்லியம் கோப்பல் தான் கண்ணில் பட்டாரு. அதே மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப என்ன செஞ்சாரு உடனே போனாரு வில்லியம் கோபல்லாட்ட வாங்க கோபல்லா வாங்கன்னு சொல்லி நீங்க தான் நாட்டுற ஜனாதிபதி. அவர் அந்த செகண்ட் ஜனாதிபதியா நியமிச்சுட்டு ஒரு செகண்ட் ஆளும் போகல. ஸ்ரீமா சொன்னால் வில்லியம்கிட்ட நீங்க என்ன பிரதமரா போய் பண்ணுங்க அதே இடத்துல ஜனாதிபதிய ஸ்ரீமா நியமிச்சு ஒரு செகண்ட் ஆளும் போகல. வில்லியம் கோஃபல்லாவா அந்த இடத்திலேயே பிரதமராக ஸ்ரீமாவை தெரிவு செஞ்சு. அப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல நடந்துச்சு. கிளியரா எல்லாருக்கும் இது மண்டல பாட்டிச்சா? முர்ஷிதா, ஆயிஷா, நிசாம், ஃபிரோஷா எல்லாருக்கும் மண்டல பாட்டிச்சா? இது ஓ சார். நாமிகா ஓகேயா? இது சம்பந்தமா பிசிக்கல் செமினார் செஞ்ச வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் பாருங்க, உங்களுக்கு விளங்கும். சரி, நான் கிளாஸ் முடிய அந்த வீடியோவும் போடுவேன். ரைட். அதே மாதிரி அப்ப நாங்க இதை தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இதுல வந்து காபந்து அமைச்சரவை காபந்து அமைச்சரவையாக பணியாற்றுதல் வேண்டும் என்று சொல்லி இப்ப தேசிய அரசு பேரவையில இருக்கக்கூடிய அமைச்சரவை 6 வருஷம் தான். இப்ப 6 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கணும். ஒருவேளை திடீர்னு 6 வருஷம் முடிகிற சந்தர்ப்பத்துல திடீர்னு ஒரு போம் பிளாஸ்ட் ஒன்று நடந்துட்டு அப்ப எலெக்ஷனுக்கு இப்ப எலெக்ஷன் வச்சா அது ஒரு பெரிய ஆபத்து. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஆல்ரெடி இருந்தாங்க தானே. இப்ப உண்மையிலேயே ஆல்ரெடி இருந்த அமைச்சரவையில காலப்பகுதி 6 வருடம் தான். அப்ப 6 வருடம் முடிஞ்சு இப்ப போம் பிளாஸ்ட் நடந்துட்டு அடுத்த எலெக்ஷன் ஒன்று வச்சு புதுசா அமைச்சர்கள் எடுக்கணும். பட் அதை வைக்கிறதுக்கு டைம் இல்லை. டைம் இல்லைன்னு சொன்னா பணமும் இல்லை, எலெக்ஷன் வச்சுக்கவும் இல்லை, டேஞ்சர். ஒரு 4 மாசத்துக்கு எலெக்ஷன் வைக்கல. அப்ப அந்த 4 மாசத்துக்கும் ஆல்ரெடி இருந்த அந்த அமைச்சர்கள் தொடர்ந்தும் அமைச்சர்களாக இருப்பாங்க. இத வந்து என்ன நினைப்பாங்க அரசரவியல்ல, காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் தற்காலிகமாக ஒரு 2-3 மாசத்துக்கு அமைச்சர்களாக பதவியாற்றியத காபந்து அரசாங்கம்னு சொல்லுவாங்க. கிளியரா? சோ காபந்து அரசாங்கம்ன்றது ஒரு தற்காலிகமான அரசாங்கத்தை தான் சொல்றது காபந்து அரசாங்கம். ரைட். அதையும் நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக பொது சேவையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்ரெடி டொனமூர்ல அறிமுகம் செய்யப்பட்ட ஆணைக்குழு பொது சேவையை இழிவுபடுத்துறதுக்காக பொது சேவை ஆணைக்குழு டொனமூர்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு சோல்பரியில பொது சேவை ஆணைக்குழு ஒன்று இருந்துச்சு. ஆனா முதலாம் குடியரசாப்புல பொது சேவை ஆணைக்குழு 2ஆ பிரிது. ஒன்று அரச சேவை ஆலோசனை சபை, இன்னொன்று அரச சேவை ஒழுக்காற்று சபை அப்படின்னு சொல்லு. அரசு சேவை ஆலோசனை சபையிட வேலை அரசாங்க ஊழியர்களுடைய பதவி நியமனம் பதவி உயர்வு சம்பந்தமாக ஆலோசனை அட்வைஸ் கொடுப்பாங்க. இது அரசு சேவை ஆலோசனை சபையிட பொறுப்பு. அதே மாதிரி அரசு சேவை ஒழுக்காற்று சபையிட வேலை என்னன்னா ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டது. இடமாற்றம் பதவி நீக்கம் இதை வந்து அரசு சேவை ஒழுக்காற்று சபை செய்யும். அப்ப இந்த 4 பதவி நியமனம் பதவி உயர்வு பதவி நீக்கம் இடமாற்றம் இந்த 4ஐயும் சோல்பரியில ஒரு குழு தான் செஞ்சிச்சு. எந்த குழு? இந்த 4 வேலையும் சோல்பரியில எந்த குழு செஞ்சிச்சு பிள்ளைகள்? அரசு சேவை ஆணைக்குழு அல்லது பொது சேவை ஆணைக்குழு 2 ஒன்று தான். அரசு சேவை ஆணைக்குழுனாலும் பொது சேவை ஆணைக்குழு 2 ஒன்று தான். சோல்பரியில இருந்த அந்த பொது சேவை ஆணைக்குழு அல்லது அரசு சேவை ஆணைக்குழு தான் முதலாம் குடியரசாப்புல 2ஆ பிரிஞ்சிக்குது. அப்ப அதையும் நாங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். சோ அப்ப இதுல வந்து மொத்தமாக எடுத்தா 3 உறுப்பினர்கள் இருந்து இந்த வேலைகளை செஞ்சாங்க. சோ இவங்களோட பதவி காலமும் பாஸ்போர்ட் 4. அதே மாதிரி நீதித்துறையை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதே மாதிரி இந்த பொது சேவைக்கு தானே
சோல்பரிலையாலும் பொதுச்சேவை ஆணைக்குழு விஷயத்துல தலையிட்டா 1000 ரூபாய் அபராதம், 1 வருட கடுள சிறை தண்டனை. இங்க ஒன்றும் இல்லை. நினைச்ச மாதிரி நினைச்சாக்கள் காசை கொடுத்து மாத்துவாங்க, ஆளை மாத்துவாங்க, இது மாத்துவாங்க. ஒரு சுதந்திரமே இல்லை பிள்ளைகள். ரைட்? ஒரு சுயாதீனமாக இது இருக்கல்ல. அப்ப அதையும் நாங்க இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் சோல்பரி மாறி அல்ல முதலாங்குடி சியாப்புல பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப இங்க வந்து எப்படின்னு சொன்னா, நீதித்துறை கூட தேசிய அரசு பேரவையோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. தேசிய அரசு பேரவையோட விருப்பின் பிரகாரம் தான் நீதவான்மார்களும் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப இங்க எப்படின்னு சொன்னா, சோல்பரியில நீதிபதிகள் நியமனம், பதவி நீக்கம் இதுக்கெல்லாம் ஒரு குழு இருந்துச்சு. அதுதான் நீதி சேவை ஆணைக்குழு உண்டு. நீதிபதிகளோட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், அதே மாதிரி பதவி நீக்கம், இதெல்லாம் சோல்பரியில ஒரு குழு தான் டீல் பண்ணிச்சு. ஆனா முதலாங்குடி சாப்ல அந்த நீதி சேவை ஆணைக்குழு 2ஆ பிரியுது. நீதி சேவை ஆலோசனை சபை, நீதி சேவை ஒழுக்காற்று சபை. நீதிபதிகளோட நியமனம், பதவி உயர்வு நீதி சேவை ஆலோசனை சபை பார்க்கும். அதே மாதிரி நீதிபதிகளுடைய பதவி நீக்கம், இடமாற்றம் இதை நீதி சேவை ஒழுக்காற்று சபை பார்க்கும். இதுக்கு 3 உறுப்பினர்கள் தான். இவங்களோட பதவி காலமும் பாஸ்போர்ட் 4 வரும். எஸ். அதே மாதிரி இந்த நீதி சேவை அதாவது இந்த நீதித்துறைக்கு தான் முதலாங்குடி சாப்ல இவங்களுக்கு இந்த நீதிமன்றங்களுக்கு நீதி புனராய்வு அதிகாரம் இல்லை. அப்ப இது ஒரு வெறும் பொம்மை மாதிரி, பவரே இல்லாத ஒரு நீதிமன்றமாகத்தான் இந்த முதலாங்குடி சாப்ல இருந்த இந்த நீதித்துறை இருந்துச்சு. பாருங்க, உண்மையிலே பெரிய சட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உயர் நீதிமன்றம் விசாரிக்கும். ஆனா முதலாங்குடி சாப்ல சாதாரண நீதிமன்றங்கள் தான் அதை விசாரிச்சிச்சு. அப்ப சரியான மாதிரி பவர் குறைவாகத்தான் இருந்துச்சு. நீதி புனராய்வு இல்லைன்றாலே அப்ப விளங்கிடணும். அப்ப இங்க வந்து அதிகாரம் இல்லை, எல்லா அதிகாரமும் தேசிய அரசு பேரவையிட்ட தான் இருந்துச்சு. அப்ப இதுதான் நீதித்துறை சம்பந்தமான ஏற்பாடு. அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக இலங்கை, நீங்க எல்லாம் கேட்பீங்க தானே, நிறைய பிள்ளைகள் கேட்கிற, சார் இலங்கை ஒரு பௌத்த நாடுன்னு எந்த யாப்புண்டு? இலங்கை ஒரு பௌத்த நாடு அப்படின்னு யாப்புல எழுதப்பட்டது இந்த முதலாங்குடி யாப்புல தான். இலங்கை அரசகர்ம மொழி சிங்களம் அப்படின்னு அரசியல் அமைப்புல எழுதப்பட்டதும் இந்த முதலாங்குடி யாப்புல தான். எனவே இலங்கையினுடைய அரசகர்ம மதம் அது பௌத்தம் என யாப்புலே எழுதி போட்டாங்க. அதே மாதிரி இலங்கையில அரசகர்ம மொழி சிங்களம் யாப்புலே எழுதி போட்டாங்க இந்த முதலாங்குடி யாப்புல. அதையும் நாங்க விளங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி 9வது அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு அத்தியாயம் புதிதாக இந்த முதலாங்குடி யாப்புல அறிமுகம் செய்யப்பட்டாங்க. எனவே இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அடிப்படை உரிமைகள் என்னன்னா, சட்டத்தின் முன் யாராக இருந்தாலும் அது சமன், யாரையும் தக்க காரணம் இல்லாம போலீஸால வந்து கைது செஞ்சுட்டு போக இயலாது. அதே மாதிரி பிரஜைகளை வந்து சும்மா கைது செஞ்சுட்டு போய் ஜெயில எல்லாம் வைக்க இயலாது. அவங்களுக்கு இலங்கை நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே சிந்தனை செய்யற உரிமை, உங்களோட மனசாட்சியை பின்பற்றுற உரிமை, மதத்தை பின்பற்றுற உரிமை, இதெல்லாமே ஈக்குது. அதே மாதிரி உங்களோட கலாச்சாரத்தை அனுபவிக்கிறதுக்கான பூரண சுதந்திரம் ஈக்குது. அதே மாதிரி நீங்க விரும்பின எந்த இடத்துல வேணாலும் ஒன்று கூடலாம், உரிமைகள் ஈக்குது. நீங்க விரும்பின எந்த பேச்சை வேணாலும் பேசலாம், அது நல்ல பேச்சோ கெட்ட பேச்சோ பேசலாம், ஏன்னா பேச்சு சுதந்திரம் ஈக்குது. நீங்க எதை வேணாலும் ஃபேஸ்புக்ல இதுல எழுதி போடலாம், உங்களுக்கு எழுதி சுதந்திரம் ஈக்குது. நீங்க எதை வேணாலும் உங்களை கருத்துக்களை வெளியிடலாம், கருத்து சுதந்திரம் ஈக்குது. எனவே இப்படி எல்லா சுதந்திரங்களும் எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் செய்வாங்க, உங்களுக்கு வேணும்னா கட்சியில அரசாங்கத்துல கட்சிகள் உருவாக்கவும் மேலும் உரிமைகள் சுதந்திரம் ஈக்குது. அதே மாதிரி இலங்கையில எந்த இடத்துக்கும் நீங்க, அது எந்த இடம் இருந்தாலும் சரி, அது மையவாடி கபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரையணும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அரசாங்கம் யாப்புல எழுதப்பட்டிருக்குது, பெர்மிஷன் தந்துதான் நீக்குது. எனவே அதே மாதிரி இலங்கையில இப்ப உண்மையில இந்த அடிப்படை உரிமைகளை இலங்கை பிரஜைகளுக்கு மட்டும்தான் அனுபவிக்க முடியும் என்று யாப்பு சொல்லிக்குது. அதனால இந்திய வம்சாவளியினருக்கு இந்த உரிமைகளை அனுபவிக்க இயலாம போயிட்டு, ஏன்னா பிரஜைன்னு வந்து அது இலங்கை பிரஜைகளை தான் குறிப்பிடுது, அது முக்கியமானது. சோ ஒரு உரிமை 2 உரிமை அல்ல, கிட்டத்தட்ட இவ்வளவு உரிமைகளை இலங்கை மக்களுக்கு கொடுத்தாங்க. சோல்பர்ல இப்படி ஒன்றுமே இருக்கல, முலாங்குடி சாப்பிட இப்படி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ரைட், நான் ஒருத்தரை கூப்பிடுதேன் வாங்களே, ஃபர்ஹானா. ஓ சார். சும்மா நான் கேட்கிறேன்,
உங்களுக்கு எங்க போக ஆசை இலங்கை ட்ரிப்? எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க உங்களோட ட்ரீம் பிளேஸ் ஆகிக்குது இலங்கை? அனுராதபுரம் சார். அன்றாபுரத்துல எந்த இடம்? ம் எனக்கு அங்க அங்க எல்லாம் போக பிடிக்கும் சார். எல்லாமே பிடிக்கும்னா ஒரு இடம் சொல்லுங்களே பாப்போம். அன்றாபுரமே பிடிக்கும் அப்படியா? ஓ சார். அப்ப நாங்க டிக்கெட் ஒன்று அனுப்புவோம் உங்களுக்கு. இன்ஷா அல்லா சார். ஓகே சரி, நாம இப்ப ஃபர்ஹானா வச்சு ஒரு உதாரணம். சரி, ஃபர்ஹானா எங்க ஊர்? மொனராகல சார். ஒன்றுராகல. சரி, இப்ப ஃபர்ஹானாவுக்கு வந்து அன்றாபுரத்துக்கு போறது சரியான ஆசை. இப்ப ஃபர்ஹானா ஈங்கிறாங்க முதலாங்குடி சாப்பிடலன்னு வச்சுக்கொள்வோம். 1972 காலப்பகுதியில தான் இப்ப ஃபர்ஹானா ஈங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இலங்கையினுடைய மிகப்பெரிய மாவட்டம் வந்து அனுராதபுரம் தான். அப்ப அவங்களுக்கு சரியான ஆசை அன்றாபுரத்துக்கு போகுது. ஏன்னா அன்றாபுரத்துக்கு வாராங்க. ரைட் ரைட் அன்றாபுரத்துக்கு வாராங்க. ஏன்னா பௌத்த மதம் எல்லாம் கொண்டு வரப்பட்டது ஆரம்பத்துல அன்றாபுரம் ரோன்வெலி சாய் அந்த ஏரியாவுக்கு தான். ரைட், அன்றாபுரத்துக்கு வாராங்க முதலாங்குடி சாப்பு காலப்பகுதி. ஏன்னா 2026 இப்ப 1922 இருக்கிறான். ஃபர்ஹானா முன்றாகல இருந்து அன்றாபுரத்துக்கு வாரான். வந்துட்டான். எதை நம்பி வாராங்கன்னா யாப்பு சொல்லிக்குதே விரும்பின இடத்துக்கு பிரயாணம் செய்யலாம். அதை அடிப்படையா வச்சுதான் ஃபர்ஹானா வந்தேன். இப்ப அன்றாபுரத்துல டவுன்ல இறங்கி வீக்கிறாங்க. சும்மா இருந்ததோட திடீர்னு போலீஸால வந்து எது என்னன்னு கேட்கல, கைய பிடிச்சாங்க, ஜீப்ல போட்டாங்க, ஜெயில கொண்டே போட்டாங்க. இப்ப ஃபர்ஹானா உங்களால என்ன செய்ய இயலும்? அதான் என்ன கேள்வி. ஃபர்ஹானா இப்போ இந்த அடிப்படை உரிமை மீற சொல்லுங்க எப்படி? இந்த அடிப்படை உரிமை அங்க மீறப்படுது. யாப்ல சொல்லப்பட்டிருக்கு தானே, எங்க வேணாம் போகலாம் உண்டு. போகலாம்னு சொல்லப்படும். உங்களோட அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குது அப்படியா? ஓ ஓ மீறப்பட்டிருக்கு, நானும் ஏற்றுக்கொள்றேன். இப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? அதற்காக வேண்டி வழக்கு தொடுக்கலாம் இல்லையா? அதுக்காக போய் நீதிமன்றத்தை வழக்குத்தாக செய்வாங்க அப்படியா? ஓ இப்ப நீங்க போறீங்க நீதிமன்றத்துக்கு, அடிப்படை உரிமைய இந்த போலீஸாக்கள் வந்து மீறிட்டாங்கன்னு வழக்கு தாக்கல் செய்யறேன். நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்க மாட்டா. ஏன்னு தெரியுமா? ஏ ஃபர்ஹானா எடுக்க மாட்டா. அடுத்த பிள்ளைகள் யாரேனும் விரும்பின இடத்துக்கு போகலாம். எஸ் போகலாம். ஆனா போன போலீசாரால வந்து சொல்லுமா. போலீசால வந்து கைது செய்ய யாரையா இருந்தாலும் கைது செய்ய முடியலாம். வேற யாரையும் வாங்க சொல்லுங்களே பாப்போம். ஃபர்ஹானா இப்ப ஜெயிலுக்கு போய் வந்திக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நீதி தேவைன்னு போராடுறாங்க. பட் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்குது இல்ல. ஏனென்றா அங்க பௌத்த மதம் ஆதிக்கம் செலுத்துது. நாம சிறுபான் அது இல்ல காரணம். அடிப்படை உரிமை மீறப்பட்ட அங்க தீர்ப்பு இல்ல முதலாம் குடியரசுல மீறப்பட்டா. வெரி குட், கிட்ட வந்துட்டு புள்ள. அது தொடர்பாக ஏற்பாடுகள் காணப்படல. முர்ஷிதா, வெரி குட். முதலாம் குடியரசு அப்படி என்ன தெரியுமா பிள்ளைகள் விட்ட பிழை. இப்ப இப்படித்தானே பிள்ளைகள், இப்ப 1 கோடி ரூபாயோட தங்கம் நீக்குது. அந்த தங்கத்தை ஒரு புத்திசாலி எங்க கொண்டு போய் வைப்பான்? நடு ரோட்டுல, நடு பப்ளிக்ல, மக்கள் நடமாட இடத்துல கொண்டு போய் எவனாலும் வைப்பானா? இதான என்ன தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்களே. யாராலும் கொண்டு வைப்பாங்களா அப்படி நடு ரோட்ல 1 கோடி தங்கத்தை? வைக்க மாட்டாங்க. ஒளிச்சுதான் வைக்கணும். அப்ப ஒளிச்சு வைக்கணும். நடு ரோட்ல வச்சுட்டு யாராலும் களவாண்டு போய்த்தாங்கன்னு சொல்லி திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி வேலை இல்லை. அது மாதிரிதான் இப்ப இங்க முதலாம் குடியரசு அப்படின்னு தெரியுமா, நீங்க விரும்பின இடத்துக்கு பிரயாணம் செய்யலாம். ஆனா பிரயாணம் செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் நடந்தா உங்களுக்கு விரும்பின மாதிரி கருத்து சுதந்திரம் நீக்குது. ஆனா நீங்க சொன்ன கருத்துக்கு போலீஸால வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே, உங்களுக்கு எக்காரணங்களும் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏண்டா முதலாம் குடியரசு ஆப்புல அடிப்படை உரிமைகள் மாத்திரம்தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய
அதை பாதுகாக்கிற ஒரு எந்தவித ஏற்பாடும் சொல்லப்பட்டில்லை. இப்ப ஃபர்ஹானாவுக்கு நடந்தது அநியாயம். அப்ப ஃபர்ஹானாவுக்கு நீதி கிடைக்கணுமா இருந்தா ஒன்று நீதிமன்றம் ஈக்கணும், நீதிமன்றம் இருக்கணும், அதுக்கு பவர் ஈக்கணும், நீதிமன்றம் ஈக்கணும், இல்ல மனித உரிமை ஆணைக்குழு ஈக்கணும், இல்லாட்டி ஒம்புட்ஸ்மன் போன்ற பதவிகள் ஈக்கணும். இது இருந்திருந்தா இவங்களுக்கு நீதி கிடைச்சிக்கலாம். இந்த மூணும் ஒன்றுமே இல்லை. சரி, அப்ப நீதி கிடைக்காது. அப்ப இது இந்த முதலாங்குடி சாப்பிட அவங்க விட்ட பிழை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, நிவாரணம், அதாவது உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய எந்தவித ஏற்பாடும் இங்க இருக்கல, பாதுகாத்துக் கொள்வதற்கான பொறிமுறைகள் இங்க இருக்கல. எக்ஸாம்ல இதுக்குமே கேட்டு வந்தீங்க, அடிப்படை உரிமைகள் இங்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, பட் அதை பாதுகாக்கிற ஏற்பாடுகள், எந்தவித ஏற்பாடுகளும் முதலாங்குடி சாப்பிட குறிப்பிடப்படல. ரைட், இங்க வந்து அதை பாதுகாத்துக் கொள்வதற்கான சட்ட பரிகாரங்கள் எதுவுமே இல்லை. அப்ப இது ஒரு பாரிய குறைபாடாக விமர்சிச்சாங்க. ரைட், எனவே சிறுபான்மையினர் நலன்களுக்காக குறிப்பிடத்தக்க ஏற்பாடுகள் இங்க சொல்லியிருந்தாலும் கூட அதை பாதுகாக்கிற எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை. சோ இப்படித்தான் இந்த முதலாங்குடி யாப்பினுடைய விடயங்கள் இருந்துச்சு. அப்ப நாங்க பார்த்தோம்னா இது எல்லாமே இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாமே புதிய அம்சங்களாகத்தான் இருந்துச்சு. அதாவது குடியரசு ஜனாதிபதியாக இருக்கட்டும் புதிய அம்சம், அதன் தொடர்ச்சி தேசிய அரசு பேரவை புதிய அம்சம், அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவை புதிய அம்சமாக இருந்தாலும் அது ரீமோடிஃபை பண்ணப்பட்ட ஒரு அம்சம் தான். பொதுச்சேவை 2 ஆணைக்குழுக்கள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு, புதிய அம்சம். அதே மாதிரி நீதித்துறை 2 ஆணைக்குழுக்கள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு, புதிய அம்சம். அதே மாதிரி இலங்கை ஒரு பௌத்த நாடுன்னு சொல்லிக்கிறாங்க, புதிய அம்சம். இலங்கையில் அரசகர்ம மொழி சிங்களம்னு எழுதியிருந்தாங்க, புதிய அம்சம். அடிப்படை உரிமைகள் ஒரு அத்தியாயம் அறிமுகம் செஞ்சிருந்தாங்க, புதிய அம்சம். இப்படி பல புதிய அம்சங்கள் இந்த முதலாங்குடி சாப்பிட அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. எனவே இந்த முதலாங்குடி சாப்பிட சிறப்பியல்புகளை நாங்க பார்த்தோம்னா, இது முதலாவது உள்நாட்டு சுதேச யாப்பு, இலங்கை மக்களால, இலங்கை மண்ணில் பிறந்த இலங்கை மக்களால எழுதப்பட்ட முதல் யாப்பு இந்த முதலாம் குடியரசு யாப்பு. எனவே அந்த வகையில் அது சிறப்பிடம் பெறுது. அதே மாதிரி இந்த முதலாம் குடியரசு யாப்புல தான் குடியரசு முறைமை தாபிக்கப்பட்டுச்சு. அதாவது சோட்டல கொடுத்த மாதிரி வரையறுக்கப்பட்ட டொமினியன் சுதந்திரம் அல்ல, முழு பூரண சுதந்திரத்துக்கு தான் சொல்ற குடியரசு முறைமைன்றது. எனவே குடியரசு முறைமை இந்த முதலாம் குடியரசு யாப்புல தாபிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மாற்றங்களும் புதிய அம்சங்களும் இப்ப நாங்க இந்த சோல்பரியோட முதலாம் குடியரசு யாப்பிட்ட ஒப்பிட்டு மாற்றங்களும் புதிய அம்சங்களையும் பார்த்தோம்னா, அரசு தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசு தலைமைத்துவம் சோல்பரியில வந்து பிரித்தானியா முடிகிற கையில தான் இருந்துச்சு, மகாதே சாஹிபிடம். ஆனா முதலாம் குடியரசு யாப்புல அரசு தலைமைத்துவம் யாருக்கு வருது? ஜனாதிபதிக்கு. அதே மாதிரி சோல்பரியில சட்டத்துறை 2 இருந்துச்சு, ஆனா முதலாம் குடியரசு யாப்புல 1 இருந்துச்சு. அதே மாதிரி சோல்பரியில சட்டத்துறைக்கு பெருசா பவரே இல்ல, ஆனா முதலாம் குடியரசு யாப்புல சட்டத்துறை தான் பவர் கூட, முழு பவரும். சோல்பரியில சட்டத்துறையோட பேர் பாராளுமன்றம், ஆனா முதலாம் குடியரசு யாப்புல தேசிய அரசு பேரவை. அதிகாரம் பொருந்தியன்னு சொல்றதானே. அதுக்கு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அரசின் மீவர் கருவி அல்லது நிறுவனம், அதான் சொல்ற தேசிய அரசு பேரவை, அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிர்வாகத்துறை அது பொதுவா சோல்பரிலையும் அமைச்சரவை அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் தான், முதலாம் குடியரசு யாப்புலையும் வெஸ்ட் மினிஸ்டர் தான். சோல்பரியில நீதித்துறைக்கு நீதி புனராய்வு இருந்துச்சு, முதலாம் குடியரசு யாப்புல இருந்துச்சா? இல்ல. சோல்பரியில நீதிபதிகளோட விடயங்களை பாக்குறதுக்கு நீதி சேவை ஆணைக்குழு 1 தான் இருந்துச்சு, ஆனா முதலாம் குடியரசு யாப்புல 2 இருந்துச்சு. ரைட். அதே மாதிரி சோல்பரியில நாட்டுல நீதி கிடைக்கலன்னா வெளிநாட்டு நீதிமன்றமான பிரிவு கவுன்சிலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முதலாம் குடியரசு யாப்புல ஏழுமா? இல்ல, நாட்டிலேயான சட்டம். எஸ். அதே மாதிரி சோல்பரியில அடிப்படை உரிமைகள் என்ற ஒன்று இருக்கவே இல்லை, ஆனா முதலாம் குடியரசு யாப்புல முதன்முறையா அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி இலங்கை ஒரு பௌத்த நாடு என்று சோல்பரியில சொல்லல, முதலாம் குடியரசு யாப்புல தான் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்று சொன்னாங்க. இலங்கையினுடைய அரசகர்ம மொழி சிங்களம் தான் என்று சோல்பரியில சொல்லல, முதலாம் குடியரசு யாப்புல தான் முதன்முறை சொன்னாங்க. சோல்பரியில பொதுச்சேவை டீல் பண்ண பொதுச்சேவை ஆணைக்குழு 1 தான் இருந்துச்சு, ஆனா முதலாம் குடியரசு யாப்புல அது 2ஆக பிரியுது. அதே மாதிரி சோல்பரி அரசியலமைப்புல அரசியல் விவகாரங்களுக்குன்னு தனி நீதிமன்றம் ஒன்று இருக்கு, ஆனா முதலாம் குடியரசு யாப்புல அரசியல் விவகாரங்களுக்குண்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் ஒரு தனி நீதிமன்றமே உருவாக்கினாங்க. அதுவும் வெறும் பொம்மை தான்.
அதே மாதிரி அரச கொள்கை கோட்பாடுகள் என்ற ஒன்று சோல்பரியில இருக்கல, ஆனா முதலாங்குடி சியாப்புல அது இருந்துச்சு. அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். மக்கள் இறைமை சோல்பரியில இருக்கல, முதலாங்குடி சியாப்புல தான் மக்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அதையும் நாங்க இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிப்படைகள்ல மாற்றம் பெறல. சோல்பரியில வெஸ்ட்மினிஸ்டர் யாப்பு தான், முதலாங்குடி சியாப்புலையும் வெஸ்ட்மினிஸ்டர் யாப்பு தான். சோல்பரியில இலங்கை ஒரு ஒற்றை ஆட்சி தான், முதலாங்குடி சியாப்புலையும் இலங்கை ஒரு ஒற்றையாட்சி தான். அப்ப அந்த அடிப்படைகளை மாறல. அதே மாதிரி அரசியலமைப்பின் நியூயார்க் அறிவியா தேசிய, இது ஒரு பெரிய பாரிய சிறப்பம்சம் உள்ளது. முழு அதிகாரமும் தேசிய அரசு பேரவையிட்ட மட்டும் தான் முதலாங்குடி சியாப்புல இருந்துச்சு. அது ஒரு பெரிய பாரிய சிறப்பம்சமாகத்தான் இருந்துச்சு. அதை நீங்க தெளிவாக விளங்கி சொல்லணும். அதே மாதிரி அரசியலமைப்பு விவகாரங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு நீதிமன்றம், அதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு நீதிமன்றம் இருந்துச்சு. யாப்பு விவகாரங்களுக்கு ஆதரவாக நாடு போகுதா, தேசிய அரசு பேரவை போகுதா, இதை பாக்குறதுக்குன்னு தனியா ஒரு நீதிமன்றம் உருவாக்கினாங்க. பட் அது சும்மா ஒரு நீதிமன்றம் தான், மற்றபடி அவருக்கு எந்த பவருமே இல்லை. அப்ப இதையும் நீங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். ரைட், இத பாஸ்கோட் 4 வருடம் தான். ரைட். அதே மாதிரி எதேச்சதிகார அரசு முறை, இந்த முதலாங்குடி சியாப்பை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரத்தையும் கொண்டு போயிட்டு தேசிய அரசு பேரவை குவிக்கப்பட்டதால, தேசிய அரசு பேர்ல ஈக்கிற எல்லாருமே பௌத்த இனம். அப்ப அவங்கள்ட்ட சும்மா அதிகாரத்தை கொடுத்தாலே அடிமைப்படுத்துவாங்க. முழு அதிகாரத்தையும் கொடுத்ததால தொடர்ந்தும் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்க சோல்பரி, அதாவது முதலாங்குடி சியாப்புல பெரும்பான்மையினருக்கு முழு அதிகாரம் நீக்கிதானே இருந்த டைம்ல, இவங்க சிறுபான்மையினருக்கு எதிராக செயற்பட்டா அதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அந்த நீதிப்புலராய்வு அதிகாரமும் இல்லை. அப்ப எதேச்ச அதிகார முறைமை தலை தூக்குற ஒரு அபாயம் இந்த சிச்சுவேஷன்ல, இந்த காலப்பகுதியில இருந்துச்சு. அப்ப அதையும் நாங்க விளங்கி வச்சுக்கோம். அதே மாதிரி இந்த முதலாங்குடியரசு யாப்பு முழுமையாக, கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, முழுமையாக சிறுபான்மையோரால நிராகரிக்கப்பட்டுச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப சோல்பரியில இருந்த பல விஷயங்களை முதலாங்குடியரசு யாப்புல நீக்கிட்டாங்க. ஏன்னா முதலாங்குடியரசு யாப்பை வரைஞ்சது தீவிர தேசியவாதிகள்னா முழுமையாக நாட்டுப்பற்று கொண்டாக்க பூமி புத்திரர்கள் சிங்கள மக்கள் தான் அதிகமா இருந்தா, அப்ப அவங்க தான் யாப்பை வரைஞ்சதும் அவங்க தான். அப்ப அவங்க அவங்களுக்கு சார்பாகவே இந்த யாப்பை வரைஞ்சாங்க. ரைட். இப்ப தமிழ் கட்சிகள் இலங்கையினுடைய முதலாங்குடி யாப்புல எழுதி வச்சுட்டாங்க என்னன்னா, இலங்கையில பௌத்த மதம் தான் அரசு மதம். அப்ப அடுத்த மதங்கள், ஏனைய மதங்கள் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. தமிழ் மக்கள் எல்லாம் அந்த டைம்ல இருந்து நம்ம நாட்டுக்கு ஹாஃப் உரிமை அவங்களுக்கு. அப்ப அவங்கள தூக்கி பீச்சிட்டு இலங்கை ஒரு பௌத்த நாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கடும் அதிருப்தி. அதே மாதிரி இலங்கையில சிங்களம் மட்டும்தான் பேசணும்னு சொன்னா, தமிழ் பேசுறவங்களோட நிலை என்ன? அரசாங்க வர்த்தமானி இலக்கினை எல்லாமே சிங்கள மொழியில தான் வருது. சிங்களம் தெரியாத தமிழ் மக்கள் அதை எப்படி வாசிக்கிற? அப்ப இப்படி பிரிஞ்சு. எனவே இதெல்லாத்தையுமே இந்த தமிழ் கட்சிகள் இது எதையுமே ஏற்றுக்கொள்ளல. எனவே அவங்க சொன்னாங்க, இந்த ஒற்றையாட்சி முறையை மாத்திட்டு எங்களுக்கு சமஷ்டியை தாங்கண்டு. பௌத்த மக்கள் அதை கேட்கல. இலங்கை மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும்னு வேண்டினாங்க சிறுபான்மையினர். பட் பௌத்த மக்கள் அதையும் கேட்கல. அதே மாதிரி சிங்களமும் தமிழையும் அரச கர்ம மொழியாக்க மாத்துங்க அப்படின்னு கேட்டாங்க, அதையும் கேட்கல. அதே மாதிரி அவ்வளவு காலமும் சிறுபான்மை மக்களுக்கு சட்டத்துறையில இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த நியமன அங்கத்தவர் முறை, அந்த நியமன உறுப்பான்மை முறையையும் முதலாங்குடி சாப்பிட நீக்கி போட்டாங்க. அப்ப அதுவும் ஒரே மாற்றம். அதே மாதிரி சோல்பரியில இருந்த அந்த சிறுபான்மை காப்பீடுகள் ஒட்டுமொத்தத்தையும் முதலாங்குடி சாப்பிட நீக்கிட்டாங்க. சிறுபான்மை காப்பீட்டுல ஒரு பவர்ஃபுல்லா ஒரு மதம் இன்னொரு மதத்தை தடுக்கலாம் என்ற அந்த 29.2ஆம் சரத்தையும் முதலாங்குடி சாப்பிட நீக்கிட்டாங்க. பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் வழங்க வேண்டும் என்ற சட்ட விதி ஏனைய மதங்களை 2ஆம் நிலைக்கு தள்ளுதுன்னு சிறுபான்மையினர் விமர்சிச்சாங்க. சிங்களம் அரச கர்ம மொழி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அப்ப எங்கட மொழிகளையும் கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்கன்னு கேட்டாங்க, அதையும் அவங்க கேட்கல. ஒற்றையாட்சி முறையை மாத்துங்கன்னு சொன்னாங்க, அதையும் அவங்க கேட்கல. எனவே இப்படி 1, 2 அல்ல, இந்த பௌத்த மக்கள் முழுமையாக முதலாங்குடியரசு யாப்பாகும் போது நாட்டை கைப்பற்றிட்டாங்க. முழுமையாக இந்த நாடு எங்களுக்குத்தான் சொந்தம், இந்த நாட்டோட பூமி புத்திரர்கள் நாங்க தான், எங்கட கண்ட்ரோல்ல தான் இனிமே எல்லாமே, ஆட்சியும் எங்கட தான், ஆக்களும் எங்கட தான், அதிகாரமும் எங்கட தான் என்று ஒட்டு மொத்தத்தையும் தண்ட கைவசம் பிடிச்சிட்டாங்க.
ஆனா அது வரைக்கும் தமிழ் மக்களும் இவங்களுக்கு சரிசமமாக ஆரம்பத்துல இருந்தாங்க. பட் அவங்கள கலட்டி போட்டுட்டு இந்த நாடு உங்களுக்கு ஹாஃப் எல்லாம் தரையில, இந்த நாடு எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அவ்வளவு காலம் இந்த நாட்டோட இருந்த தமிழ் மக்களை புறக்கணிச்சு போட்டுட்டு இந்த பௌத்த மக்கள் நாட்டை 72ஆம் ஆண்டு ஆகும்போது பிடிச்சிட்டாங்க. சோ அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சிறுபான்மையினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு. எனவே அந்த டைம்ல வடக்கு கிழக்கு என்று சொல்லி அந்த காலத்துல ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய தமிழ் காங்கிரஸ் கட்சி, அடுத்தது எஸ்ஜே செல்வநாயகத்தினுடைய தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியும் அவங்க சின்ன பிரச்சனைகளால அந்த ரெண்டு பேரும் தமிழ் மக்கள் தான், தமிழ் தேசிய தலைவர்கள் தான். ஆனா அவங்க அந்த டைம்ல சில பிரச்சனை பிரிஞ்சிருந்தாங்க. பட் இப்ப பிரிஞ்சிருக்கே இல்லாது. ஏன்னா சிங்கள மக்கள் அங்க ஒன்றிணைச்சிட்டாங்க. அப்ப தமிழ் மக்களும் பிரிஞ்சிருந்து சரி வராது, ஒன்றிணையணும் அப்படின்றதுக்காக இந்த செல்வநாயகம் அடுத்தது ஜிஜி பொன்னம்பலத்துடைய தமிழ் காங்கிரஸ் கட்சி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி என்ற ஒன்று உருவாக்கினாங்க. ஒரு கட்சி ஒன்று உருவாக்கினாங்க, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கடைசா இதுவரைக்கும் இந்த பௌத்த மக்கள்கிட்ட எல்லாமே கேட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றுமே தரல. அதுக்கு பிறகுதான் செல்வநாயகமும் தமிழரசு கட்சியும் என்ன செஞ்சுன்னா போய் கடைசா ஒரு தடவை இந்த பௌத்த மக்கள்கிட்ட போயிட்டு எங்கட உரிமைகளை தாங்க, அரசகர்ம மொழியாக தமிழையும் பிரகடனப்படுத்துங்க, எங்களுக்கு சமஷ்டிய தாங்க, எங்களுக்கு நியமனம் அங்கத்தவங்க தாங்க, எங்களையும் அரசியல கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி கடைசா ஒரு தடவை போய் இந்த பௌத்த மக்களோட பேசி பார்ப்போம் அப்படின்னு கடைசா போய் பேசி பார்த்தாங்க. பட் அதையும் அந்த பௌத்த அரசாங்கம் முதலாங்குடியாப்புல நிராகரிச்சுட்டாங்க. இனிமே நீங்க கேட்கிற ஒன்றையும் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பௌத்த மக்கள் முதலாங்குடியாப்புல அவங்களுடைய அந்த விஷத்தை, அவங்களுடைய அந்த தீவிர தேசியவாதத்தை இந்த முதலாங்குடியாப்புல கக்கினாங்க. எனவே அதன் தொடர்ச்சியாக இந்த மக்கள், இந்த இந்து மக்கள் இனிமே இயலாது, அது வரைக்குமே எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க, கையால கேட்டு பார்த்தாங்க, கதறினாங்க, அழுதாங்க, எங்கட உரிமைகளை தாங்க, நாங்களும் மனிதர்கள் தான், இந்த நாட்டுல எங்களுக்கும் உரிமைகள் ஈக்குது, அதிகாரம் ஈக்குது, நாங்க கேட்கறது தாங்க, எங்களுக்கும் வாழ்றதுக்கு உரிமைகளை தாங்க, எங்களுக்கும் வாழ்றதுக்கு சுதந்திரத்தை தாங்க, எங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பை தாங்க, அரசியல ஈடுபடுறதுக்கு எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தாங்கன்னு சொல்லி அழுதாங்க, கதறினாங்க, கெஞ்சினாங்க. காலில் மட்டும் விழாததுதான் கூட அந்த அளவுக்கு ஏழுமான எல்லா ட்ரையையும் பார்த்தாங்க. கடைசா செல்வநாயகம் அந்த பெரும்பான்மையினர்கிட்ட போயிட்டு காலில் விழாத குறையா எல்லாமே கேட்டாங்க. ஆனா எதுவுமே இந்த சிங்கள அரசாங்கம் கேட்க மறுத்தாங்க. எனவே அதுவரை காலமும் இந்த மக்கள், அதுவரை காலம் அவ்வளவு காலமும் இந்த மக்கள் வாயால பேசி 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 ஏழுமான வரைக்கும் வாயால பேசி பார்த்தாங்க, சரி வரல. அதுக்கு பிறகு இனி இவங்களோட வாயால பேசி சரி வராது என்று சொல்லி அதுவும் அவங்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் செஞ்சது தவறு என்று. ஆனா சில பிரைமரி லெவல்ல இந்த இருந்தவங்க என்ன செய்வாங்கன்னா அவர் செஞ்சது தப்பு, நாட்டு அப்படித்தான் படிச்சு கொடுவோம். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த தேசபால வித்யாவை இல்ல சிங்கள மொழியில வந்து இதை அரசியல் தேசபால வித்யான்னு சொல்றேன். அப்ப அத அவங்களும் படிச்சு கொடுப்பாங்க. பட் சிங்களவா இருந்தாலும் கூட என்ன செய்யலாது, பிரபாகரன் வேர்டையோ இதையோ அதிகம் யூஸ் பண்ணி சோசியல் மீடியால போட்டுடலாம், போட்டா பேன் பண்ணி தூக்கிட்டு போய்த்துருவாங்க. ஆனா அவங்க அதை படிப்பாங்க, அவங்களுக்கே விளங்கும் இது பிள்ளை நடந்ததுதான் சொல்லி, சரியா? ஆனா அது அவனை நோண்டிக்காக அது சொல்றல. நீங்களாம் நினைக்கிறீங்க தானே போர்த்துகேர் ஒல்லாந்தர் ஹிஸ்டரி படிச்சிருக்காங்கன்னு, அந்த போர்த்துகேர் ஒல்லாந்தர்களோட நடந்த அதிகமான யுத்தங்கள்ல யாரு ஜெயிச்சேன்னு வரலாறு சொல்லுது? இலங்கை வரலாறு. இலங்கையரா போர்த்துகேர் ஒல்லாந்தர்களா? முல்லேரியா போர், விஜயபாகு கொள்ளாலாம் படிச்சீங்க தானே போர்த்துகேர் ஒல்லாந்தர் வரலாறு படங்கள்ல. அதுல எல்லாத்துலயுமே சொல்லப்படினா இலங்கையர்கள் தான் ஜெயிச்சாங்க. பலத்தின் அடிப்படையில பார்த்தா போர்த்துகேயர் ஒல்லாந்தர்கள் சரியான பலம். இலங்கையிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்த சின்ன அந்த கெட்டப் போல் மாதிரி ஒன்றை வச்சுட்டு அவங்களோட யுத்தம் செஞ்சு ஜெயிச்சேன்னு தான் வரலாறு எழுதி வச்சுங்க. ஏன்டா அந்த நோண்டிக்காக வரலாறுகள்ல எழுதப்பட்ட என்று சொல்லியும் சில ஈக்குது. இந்த நிசங்க மல்லன் மாதிரி அவன் வெட்டினது ஒரு கல்வெட்டும் இல்லை, ஆனா
எல்லா கல்வெட்டையும் தான் வெட்டினேன்னு சொல்லி கடைசி எழுதி வச்சுட்டு போனான். அது மாதிரி தான் இலங்கையில நிறைய வரலாறுகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, மறைச்சி நோண்டிக்காக தோத்தத்தை எல்லாம் மறைச்சு போட்டுட்டு ஜெயிச்ச நினைக்கிறாங்க. இப்ப காசியப்பன் கட்டினன்னு தானே நாங்க அந்த சீகிரியா கல்ல சீகிரியாவுக்கு மேல மாளிகை எல்லாம் அமைக்குது. அது எல்லாமே காசியப்பன் கட்டினன்னு தான் நாங்க வரலாறுல படிக்கிறோம். ஆனா அதை தாண்டி அதையும் ராவணன் தான் கட்டின என்ற ஒரு வரலாறு ஒன்று அதுக்கு பின்னுக்கும் மறைஞ்சிக்குது. ஸோ அதையும் நாங்கள் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கணும். ஸோ அப்படியெல்லாம் நீக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் பௌத்த மக்கள் தேசபால வித்யாவை, அதாவது அரசியல் விஞ்ஞான பாடம் படிக்கிற டைம்ல அவங்க உண்மையைத்தான் படிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது தெரியும். ஆனா சில எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ்மார் நாட்டுப்பற்று கூடினவங்க அதை பெருசா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, குயிக்கா முடிச்சிருவாங்க. ஏண்டா உங்களோட கைட்ல இதை விரிவா சொல்லிக்குதா இப்படி பெரிய இல்ல யுத்தம் சார். நடந்து இப்படித்தான் வந்த பிரபாகரன் ஒரு ஆளும் அங்க போட்டிக்கிறாங்களா? இல்ல இல்ல. அப்ப இனி டீச்சர்ஸுக்கு படிச்சு கொடுக்கறது தேவைக்குதா? தேவையில்லை. இல்ல. சோ அப்ப அதையும் நாங்க விளங்கி வச்சோம். ரைட். வேற சந்தேகம்? வேற எனி டவுட்? பெரோஷா எத்தனை நிமிஷம் லேட் பாடுறீங்க இன்னைக்கு? நான் எத்தனை நிமிஷம் லேட்? 7 நிமிஷம். இப்ப எத்தனை டைம்? 7 நிமிஷம் மீக நம்ம மணிக்கு டைம் போனதே விலங்களுக்கு. சரி, காலேஜ்ல கேட்கல நீங்க சொன்னீங்க. ஓகே சரி. இப்போ உங்களுக்கு இந்த முதலாங்குடி ஷாப் எல்லாரும் கிளியரா? குறுக்கு கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? இப்ப எங்க தைரியத்தை காணல. குறுக்கு கேள்வி கேட்டா சொல்லிக்க மாட்டீங்களா முதலாங்குடி ஷாப்ல? கேள்வி கேட்டு என்னன்னாலும் சொல்லி கேளுமா? சொல்லுங்கம்மா. குறுக்கு கேள்வி கேட்டா சொல்லி கேளுங்க சார். செக்கா சார் வாய்ஸ் எனக்கு மட்டும் அப்படியா தெரியல. இல்ல எல்லாருக்கும் கேக்குது. ரைட். நான் குறுக்கு கேள்வி கொஞ்சம் கேட்கிறேன், பாப்போம் நீங்க சொல்றீங்களா? சரி. எனவே இந்த முதலாங்குடி யாப்பு ஒரு பௌத்த மதத்தை முன்னுரிமைப்படுத்த இந்த யாப்பையும் கொண்டு வந்தீங்க. ரைட். முதலாங்குடி யாப்பு எழுதியவர் யாரு? கொல்வின் ஆடி சில்வா. முதலாங்குடி யாப்புல 3 கட்சிகள் இணைஞ்சி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி. அந்த கூட்டமைப்புல பேர் என்ன? மக்கள் ஐக்கிய முன்னணி. இறுதியாக செல்வநாயகத்திட கட்சியும் தமிழரசு கட்சியும் இணைஞ்சு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கினாங்க. அந்த கூட்டமைப்போட பேர் என்ன? தமிழ் காங்கிரஸ் கட்சி. வாய்க்கு வாரத்தை அடிச்சு விட்டுருதான். கூட்டமைப்பு ஐக்கியது நதிமா. நதிமோட ஆன்சர் என்ன தெரியுமா? ஐக்கிய தேசிய கட்சியாம். முடிச்சு. விடிய ராமாயணம் விடிஞ்சதுக்கு பிறகு தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி. தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி. நதிமா ஐக்கிய தேசிய கட்சியா? கட்சி முறை வரும் அங்க தெரியும் ஐக்கிய தேசிய கட்சி இருந்தது. ரைட். ஓகே. வேற இலங்கையினுடைய முதல் ஜனாதிபதி யார்? முதல் பெண் பிரதமர் யார்? அரசியல் அமைப்பு கோல்ப்ரூத் தொடக்கம் முதலாங்குடிய யாப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யாப்புகள்லையுமே அரசியல் அமைப்பு விவகாரங்களுக்கு என்று சொல்லி தனியான நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டது ஒரு யாப்புல தான். அந்த யாப்பு அரசியல் அமைப்பு வரலாற்றிலேயே நியமன அங்கத்தவர் முறையை நீக்கினது ஒரு யாப்புல. இந்த யாப்பு
முதலாம் முதலாம் குடியரசு யாப்பு. இனவாரி பிரதித்துவத்தை நீக்கின யாப்பு டொனமுரர் சட்டத்துறையிட உறுப்பினர்களினுடைய தொகைய இலங்கையுடைய அரசியலமைப்பு வரலாற்றிலேயே சட்டத்துறையிட உறுப்பினர் எண்ணிக்கைய தெளிவா வரையறுக்காத யாப்பு 2 இருக்குது. அந்த 2 யாப்பும் எது? முதலாங்குடியரசு யாப்பு சோல்பெரியும் முதலாங்குடியரசு யாப்பும். சோல்பெரி நீங்க டவுட் பண்ணலாம், 101 இருந்துச்சு தானே, அப்ப எப்படி வரையறுக்கும்? 101 செப்பரேட்டா இருந்துச்சுடா. போல் ஃப்ரூக்ல 15 தான். குருமேக்கலத்துல 21 தான். மெனிங்ல 35 தான். மெனிங் டெவன்சில 49 தான். டொனமூர்ல 61 தான். சோல்பரியில 101 ஆயிருந்துச்சு கடைசி ஒரு டீம். திரும்ப 187 மாறுது. முதலாங்குடியரசு யாப்புல தெளிவா இத்தனை பேரு தான் சொல்லப்பட்டில்ல. சோ சோல்பெரி என்பது இந்த 2லயும் உறுப்பினர் எண்ணிக்கை கேட்டா வரையறை இல்லை என்றுதான் எழுதணும். ஏன்னா தெளிவா வரையறுக்கப்படல. ஆனா சில வேளை சோல்பெரி அரசியலமைப்புல ஆரம்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்க வரையறை இல்லைன்னு எழுதக்கூடாது. 101 பேர் இல்லைன்னா சரி, அந்த ஆரம்ப உறுப்பினரை தெளிவா சொல்லிக்கிறான். ரைட். முதலாங்குடியரசு யாப்புல நீதி சேவை ஆணைக்குழு 2ஆ பிரியுது. அந்த 2மே எது? நீதி சேவை ஆலோசனை சபை, நீதி சேவை ஒழுக்காற்று சபை. சோல்பெரி அரசியலமைப்புல இருந்த அந்த பொது சேவை ஆணைக்குழு முதலாங்குடியரசு யாப்புல 2ஆ பிரியுது. அந்த 2ம் நீதி சேவை ஆணைக்குழு, பொது சேவை ஆலோசனை சபை, பொது சேவை ஒழுக்காற்று சபை. முதலாங்குடியரசு யாப்புல சட்டத்துறையோட பெயர் தேசிய அரசு பேரவை. தேசிய அரசு பேரோட பதவிக்காலம் 6 வருடம். எப்படி நீங்க 6 சொல்லுவீங்க? நான் தான் சொல்லிக்கிறேன் தானே, பாஸ்போர்ட் என்ன 6. அப்ப எப்படி நீங்க 6 சொல்வீங்க? தேசிய அரசு தேசிய அரசு பேரவை அதுக்குள்ளுக்கு வார தேசிய அரசு 2 பேரோட பதவிக்காலம் மட்டும்தான் 6. மீதி எது வந்தாலும் கண்ணை மூடிட்டு அடிங்க. என்னடி 4. நீதிச்சேவை ஆணைக்குழு எத்தனை பேர் இருந்தாங்க நீதிச்சேவை ஆணைக்குழு? 3 உறுப்பினர்கள். இலங்கை ஒரு பௌத்த நாடுன்னு சொன்னது எந்த யாப்பு? முதலாம் குடியரசு. இலங்கையினுடைய அரசகர்ம மொழி சிங்களம் என்று எந்த யாப்புல குறிப்பிடப்படுச்சு? முதலாம் குடியரசு. இலங்கை வரலாற்றிலே பிரதமராக ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரு யாப்புலதான் இது. எந்த யாப்பு? அடிப்படை உரிமைகள் என்ற அத்தியாயம் அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு யாப்புல. மக்கள் இறைமையை அடிப்படையாக கொண்டது ஒரு யாப்பு. எந்த யாப்பு? முதலாம் குடியரசு. கொள்கை கோட்பாடுகள் அரசியல் அமைப்புல அறிமுகம் செஞ்சது ஒரு யாப்பு. அந்த யாப்பு முதலாம் குடியரசு யாப்புல நாம நிர்வாகத்தின தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜனாதிபதி. ஜனாதிபதினா பில குடியரசு ஜனாதிபதி. குடியரசு ஜனாதிபதினு கிளியரா சொல்றோம். இலங்கை வரலாற்றிலே நீதி புனராய்வு அதிகாரம் இருந்தது ஒரு யாப்புல தான். முதலாம் குடியரசு யாப்புல இருந்தது நீதி புனராய்வுல நீதி முன் புனராய்வா? இலங்கை வரலாறுல வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கொடுத்தது எந்த யாப்பு? குடிமக்கள் அரசியல் யாப்பு. இலங்கை வரலாறு தேர்தல் அறிமுகம் செஞ்சதும் குடிமக்கள் வரையறுக்கப்பட்ட
தேர்தல் தான் அறிமுகம் செஞ்சாங்க. குருமேகலை முதல் சர்வஜன வாக்குரிமை அறிமுகம் செஞ்ச யாப்பு. சர்வஜன வாக்குரிமைக்கான வயது இல்ல 21 27 21 இனவாரி பிரதேசவாரி இந்த ரெண்டு முறையையும் கலந்து பின்பற்றின ரெண்டு யாப்பு. இனவாரி பிரதிநிதித்துவ முறை, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம், இந்த ரெண்டையும் கலந்து பின்பற்றின யாப்பு. ரெண்டு யாப்பு இது. சோல்பரி முதலாம் குடியரசு. இனவாரி நான் ஒரு வார்த்தையாலும் பிரதேசவாரி இனவாரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த யாப்பு பின்பற்ற படிச்சு தந்தேனா ஒரு வார்த்தையாலும் இல்ல அதான் யோசிச்சு சொல்லுங்க. இப்ப அடுத்த பிள்ளை சொல்லுங்களே, மிக்ஸ் பண்ணி பின்பற்றின யாப்பு அந்த ரெண்டு மெதுமா. ஹாஷினியா இந்த புள்ள யாருமா சொல்லுங்கம்மா. ஹாஷினியா வந்துட்டு போன ஹப்ஷாவா. மெனிங் டிவென்ஷியரும் அந்த ரெண்டு யாப்புலையும் தான் மெனிங்ல பிரதேசவாரி அறிமுகம் செய்யப்பட்டுட்டு அப்ப இனவாரிய ஒழிக்கல. அப்ப இனவாரியும் இருந்துச்சு பிரதேசவாரியும் இருந்துச்சு. அப்புறம் மெனிங் டிவென்ஷியர்லயும் இனவாரியும் இருந்துச்சு பிரதேசவாரியும் இருந்துச்சு. ஆனா டொனமூர்ல இனவாரிய ஒழிச்சு போட்டுட்டு பிரதேசவாரிய மட்டும் அறிமுகம் செஞ்சான். டொனமூர்ல அரசாங்க சபையோட உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை பேர்? 61. சோல்பரி அரசியலமைப்புட மக்கள் பிரதிநிதி சபையில மக்கள் பிரதிநிதி சபையில வந்து ஆரம்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 101. அதுல நியமனம் எத்தனை பேர்? 6 பேர். முதலாம் குடியரசு யாப்புல அரசியல் யாப்பு விவகாரங்களுக்கு தனியா ஒரு நீதிமன்றம் உருவாக்கினாங்க. அந்த நீதிமன்ற பேர் அரசியலமைப்பு நீதிமன்றம். அரசியலமைப்பு நீதிமன்றத்துல பதவிக்காலம் பாஸ்போர்ட்ட படிச்சு தந்து இதுக்குதான் பாஸ்போர்ட் தேவை. பாத்தீங்களா, யோசிச்சீங்கன்னா சில பிள்ளைகள் யோசிக்க கூடாது. அதுக்குதான் பாஸ்போர்ட் சொல்லி தந்தீங்க. கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும்? 4 அடிச்சுதான் நீங்குது. அதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க கூடாது. ரைட். பிரித்தானியாவோடு இருந்த சகல விதமான தொடர்புகளையும் இலங்கை துண்டித்த யாப்பு எது? இலங்கை மக்களுக்கு இலங்கையில நீதி கிடைக்கலன்னா பிரித்தானியா கூமரை கழகத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒரு யாப்புல சலுகை இருந்து. எந்த யாப்பு? இராஜகாரிய முறையை ஒழித்த யாப்பு? அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையை ஒழித்த யாப்பு? தரிசு நில சட்டத்தை அறிமுகப்படுத்திய யாப்பு? நேரில் வரிமுறை அறிமுகப்படுத்திய யாப்பு? சட்ட நிரூபண சபைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக கோல்ப்ரூக்ல இன்னொரு சபை ஒன்று இருந்துச்சு. அந்த சபையோட பேர் என்ன சபை? மைக் மட்டும் தான் ஆடு, சவுண்ட காணல. தட்டை போன முறையெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கோல்ப்ரூக் யாப்புல சட்ட நிரூபண சபைக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு இன்னொரு சபை, இன்னொரு கழகம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன?
சட்ட நிர்வாக சபை. சட்ட நிர்வாக சபை. நிர்வாக சபை அல்லது சட்டவாக்க கழகம்னு சொல்லுவோம். குருமைக்களத்துல சட்டத்துடைய உறுப்பினர்கள் பதினஞ்சு பிரயத்தின 21. 21. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைகளின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட முதல் இலங்கையர் சார் பொன் ராமநாதன். ராமநாதன். சோல்பரி ஆணைக்குழுட்ட 50-50 பிரதித்துவத்தை கேட்ட இலங்கையர் ஜிஜி பொன்னம்பலம். ஜிஜி பொன்னம்பலம். தனி சிங்கள சட்டத்தை எதிர்த்து போராடிய சிறுபான்மை இனத்தவர் ஈஸ்வரன். கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். சோல்பரி அரசியல் அமைப்பில் முதலாம் குடியரசில் வில்லியம் கோஃபல்லாவை தெரிவு செய்தவர் யார்? ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க. பண்டாரநாயக்க. ஓகே, குறுக்கு கேள்வி கேட்டா உங்களுக்கு பாடம் கிளியர் ஆகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வருது. அப்படியா? ஓம் சார். தோணுது பிள்ளை உங்களை பார்க்க. ஏன்னா சரியான மாதிரி ஆர்வமா பதில் சொல்றீங்க எல்லாரும். அப்ப டிபேட்ன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அப்படியா? சார். பட் டிபேட் வந்து உங்களுக்கு கடைசிக்கு தானே வருது. ஏன்னா பரவாயில்ல தானே? 2 month ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த இது பாத்தீங்களா போஸ்டர் எல்லாம் பாத்தீங்களா? போஸ்டர் ரெடி தானே அப்ப ரேஸுக்கு? 2 month ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்சு லாஸ்டா ஃபேவல் வரைக்கும் எவ்வளவு ஈக்குது எல்லாம் தாண்டி தான் போகணும் உங்களுக்கு. ஸ்டார்ட்